இத்தல நீரை கனி அப்பமோடவள் ஒரு தப்பிய கரை முகன் நாட்டுவேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைவார் கற்பகமன வினை கடிதேகும் தன்மதியம் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரல் புயமதையான் மத்தள வைரனை முத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணி தமிழடையினை முற்படுகிறீர்கள் முப்படை எழுதி முப்பொருள் எழுதாட்சிவனுரை ரகம் அச்சதுபடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடையாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனவருள் பெருமா என்றாயிங்கனக்கருள் தந்தையும் இந்த குலமானவை ஈத்தனையாள் கந்த கரிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கோழியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதத்தில் அணிந்தவரான் நடைபோற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி கோழிவழி திருவாரூரர் இருக்கால் போற்றி சிற்றம் எல்லாம் வல்ல சிவகாமி என்பவருடன் ஆகிய வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நாளே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் வள்ளியம்மை திருமண அத்தியாயை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவரும் அடியார்களும் படைப்பட்ட வேலவன் பால் வந்த பாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள தலதி தெளிந்து கடல் உடைபட்டது அண்ட கடாகம் முதிர்ந்தது கடுபடலம் இடைப்பட்ட குழாவி மேறு மகா மேறு வெப்பம் இடிபட்டனவே என்று அற்புதமாக நமது அன்னிநல பெருமான் கூறுகின்றார். இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், வேலினை ஏந்திய முருகப்பெருமான் தன் கையில் சேவல் ஏந்திய கொடியை சின்னமாக வைத்திருக்கின்றார். சேவல் மிகுந்த ஆற்றலுடையதுதான். ஆனால் முருகப்பெருமான் கிட்ட வந்ததும் அதனுடைய ஆற்றல் எல்லாம் அடங்கி அவருக்கு சின்னமாக ஆகியது. சேவல் எதற்கெல்லாம் ஓமானமாக சொல்வார்கள் என்று சொன்னால், சேவல் பார்த்தீங்கன்னா அது அக்னியுடைய வடிவம். ஏன்னா அக்னி தான் எதாக இருந்தார் என்று சொன்னால் சேவலாக இருந்தார். இந்த சூரபத்மன் பிறவிக்கு வரும்போது மயிலாக இந்திரனும் சேவலாக பாட்டு போட்டிருக்காங்கல்ல, இந்திரன் மயிலாக இருந்தார், அக்னி சேவல் கொடியாக இருந்தார். எப்ப சூரபத்மன் இங்கே பிறவிக்கு வரும்போது. ஏன் டென்ஷன் அதாவது சேவல் முருகப்பெருமானுக்கு சேவல் சின்னமாக இருக்கின்றது, மயில் வாகனமாக இருக்கின்றது. அது எதற்கு ஓமானம் என்று சொன்னால், யான் எனது என்கின்ற செருக்கை, யான் எனது என்கின்ற செருக்கோடு சென்றால் முருகப்பெருமான் என்ன செய்வாரு, தன் வேலினால் ஞானத்தை கொடுத்து யான் எனது என்கின்ற செருக்கை அறுத்து விடுவார். அதுக்கு ஓமானம் தான் சூரபத்மனை தன் வேலினால் மாமரமாக இருந்த அந்த சூரபத்மனை தன் வேலின் கூர்மையால், வேல் எப்படி உடையது அப்படின்னா அது ஆழமானது, அகலமானது, கூர்மையானது. ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே அப்படிங்கிறார்ல, வேல் எப்படி இருக்கும், ஆழ்ந்து இருக்கும், அகன்று இருக்கும், கூர்மையா இருக்கும். அதுவே ஞானம் எப்படி இருக்கணும், கூர்மையா இருக்கணும். எப்படி கூர்மையா இருக்கணும் ஞானம் அப்படின்னா, நமக்கு வேற எதை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது. ஆழ்ந்த சிந்தனையாக இறைவனை தவிர வேற எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. அதான் ஆழ்ந்து அகன்று விரிந்த சிந்தனை, யார்கிட்டையுமே விட்டுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, எல்லா உயிரிடத்தும் கருணை, எல்லா உயிரிடத்தும் இரக்கம்,
இந்த மாதிரி அகன்று விரிந்த மனப்பான்மையாக இருக்க வேண்டும். கூர்மையான அறிவோடு நாம் இருக்க வேண்டும். கூர்மையான அறிவு இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? இறைவனை பற்றி நன்றாக கற்று நாம் இந்த நூல்களினால் கற்கக்கூடிய அறிவினால் நூல்களை கற்று உணர்ந்து தேர்ந்து அனுபவத்தினால் தெளிந்து இறைவனுடைய திருவடியை நாம் அடைய முடியும். ஆகையினாலே வேலை எப்படிப்பட்டது? ஆழ்ந்தது, அகன்றது, கூர்மையானது. அது எதுக்கு ஓமானம்? ஞானத்துக்கு ஓமானம். ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு ஆயுதம் வச்சிருக்கோம். ஆனா முருகப்பெருமான் என்ன வச்சிருக்காரு? கையில வச்சிருக்க மாட்டாரு, நெஞ்சில தாங்கியிருக்கு. அப்ப ஞானம் இறைவனிடம் போய் நாம் சென்று, முருகப்பெருமானிடம் போய் நாம் சென்று என்ன கேட்கலாம்? பெருமானே எனக்கு ஞானத்தை கொடு என்று கேட்கலாம். ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம்ல. ஆனா திரிசூல ஆயுதம் சாமி வச்சிருக்காரு பாருங்க, மூவிலை சூளம் இப்படி வளைவா இருந்து இப்படி இருக்கும் பாத்தீங்களா? அது யார் வச்சிருக்கா? சிவபெருமான் வச்சிருப்பாரு. அது திரிசூலம். அது எதை குறிக்கும் அப்படின்னா, அது இறைவனுடைய சக்தியை குறிக்கும். தரிணி, ஜனனி, ரோத, இந்திரி என்கின்ற மூவகை சக்தியை குறிக்கும். அதனாலதான் இந்த உலகத்துல வேலாயுதம்னு பேர் வைப்பாங்க, சூலாயுதம்னு பேர் வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்? இறைவன்கிட்ட போய் ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம், ஆனா உன்னுடைய சக்தியை கொடுன்னு கேட்க முடியாது. வாங்க சார், நீங்க வா. அப்படியா? சரி சரி, உட்காருங்க சார், உட்காருங்க. ரொம்ப எப்ப பார்த்தாலும் அப்படி வேலாயுதத்தை முருகப்பெருமான் வைத்திருக்கின்ற காரணத்தினால் ஞானத்தை கொடு என்று கேட்கலாம். சூலாயுதம் அதை சக்தியை குறிக்கின்ற காரணத்தினால் இறைவனுடன் போய் நாம் என்ன செய்ய முடியாது? சக்தியை கொடு என்று நாம் கேட்க முடியாது. ஆகையினாலே வேல் ஞானத்திற்கு ஓமானம். இப்ப முருகப்பெருமான் இங்கே சூரபத்மனுக்கு அருள் செய்யும் போது இருவர் ஓருடலில் இருந்தார்கள். ஒருவன் சூரன், ஒருவன் பத்மன். சூரன் என்பவன் பத்மன் என்பவனும் முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஆகினார்கள். எதுக்கு ஓமானம் சொன்ன? யான் எனது என்கின்ற செருக்கு. நான் என்பது அகப்பட்டு, எனது என்பது புறப்பட்டு. புரிஞ்சிச்சா? நான் என்பது அகப்பட்டு, நான் எதையும் செஞ்சிருவேன், என்னால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. என்ன இது செஞ்சுட்டாலும் என்ன செஞ்சிருது? அந்த இது வந்துருது, அந்த யான்கிற உணர்வு வந்துருது. இப்ப நம்மள ஒரு பதியத்தை படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன வந்துருது? அந்த உணர்வு வந்துருது. நமக்கு இந்த பதிவு தெரிஞ்சிச்சு, மற்ற யாருக்கும் தெரியல, அப்ப மற்றவங்கலாம் படிக்கிறவங்க இது கிடையாதா? சொல்லுங்க பாப்போம். மற்றவங்களை நாம என்ன செய்யக்கூடாது? தாழ்ந்த மனப்பான்மையோடு பார்க்கக்கூடாது. இல்ல வாங்கப்பா, வாங்க வாங்க, அதுக்கு வண்டி அங்க நிப்பாட்டி இருக்கேன், அதை பார்த்து வந்துருவாங்கன்ட்டு. அப்ப ஆழ்ந்த மனப்பான்மையோடு இருக்கிறார். அப்ப இப்ப எதுக்கு போமோனா, யான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. யான் எனது என்கின்ற செருக்கை அறுத்து முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாக, மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் வைத்திருக்கின்றார். கொடி எதற்கு? அக்னி தான் சேவலாக இருந்தார். இப்ப முருகப்பெருமான் சூரபத்மன் இங்க பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம், ஏற்கனவே சூரபத்மன் எதா இருந்தாரு? மயிலா இருந்தாரா? மயிலா இவர் பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மயிலா யார் போனா? இந்திரன் சென்றான். கொடியா சூரன் பத்மன் இருந்தாங்களா? கொடியா யார் இருந்தா? அக்னி இருந்தார். புரிஞ்சிச்சா? சூரன் பத்மன் இங்க பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்திரன் மயிலாகவும் சேவல் அக்னியாகவும் இருந்தார். அப்படி அக்னியோட வடிவம் தான் சேவல். சேவல் வேற என்ன வீரத்தினுடைய அடையாளம் சேவல். இரண்டாவது, வெற்றி நெஞ்சை நிமிர்த்தி காண்பிக்கக்கூடிய தன்னுடைய கடும் குரலினால் அது எழுப்புமா. வெற்றி தன்னுடைய குரலினால் கொக்கரக்கோன்னு சொல்லுது பார்த்தீங்களா? அது வெற்றி முழக்குமா தன்னுடைய குரலினால். அதனாலதான் சாமி எதுல வச்சிருக்காரு? கொடியில. எப்பயுமே முருகப்பெருமான் வெற்றியின் அடையாளம். போருக்கு சென்றால் வெற்றி உறுதி, அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன்னா சாமிக்கு போய் தோல்வி வருமா? முருகப்பெருமானுக்கு போய் தோல்வி வருமா? அப்ப அதனால்தான் அது வெற்றியின் அடையாளமாக சேவலை வைத்திருக்கின்றார். மயில் நாதம், சேவல் வெந்து. அப்படி வெற்றியின் அடையாளமாக அந்த சேவலை வைத்திருக்கின்ற காரணத்தினால் முருகப்பெருமான் கையேந்திய வேலினால்
சேவலை தன் ஆற்றலை அடக்கி தன் வாகனம் சின்னமாக வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், அப்படி சிறகடி கொள்ள அந்த சேவல் என்ன செய்யுமா, சிறகடிக்க அது ஒரு சிறகு அடித்ததும் என்ன நல்லா செய்யும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. என்ன செய்யும் சிறகடித்தால், சலதி கிழிந்து கடல் என்ன ஆயிருமா, கிழிஞ்சிருமா. அது அடிக்கிற சிறகுல கடல் கிழியும், உடைபடும், கடல் உடைபடும், அண்ட சராசரங்கள் எல்லாம் முகடுகள் எல்லாம் உதிரும். எது கூனா, சேவல் கூனா. கடாகம் உதிர்ந்தது வடுபடலம் இடைப்பட்ட குன்றமும், குன்றம்னா என்னது, மகா மேருமலை போன்ற குன்றமும் என்ன இடிபட்டு இருக்குமா. எதனுடைய அசைவினால், சேவலுடைய அசைவினால். சேவல் எதற்கு ஓமானோ, விந்துக்கு நாதம், நாதம் என்பது மயில், விந்து என்பது சேவல். வெற்றியின் அடையாளம் சேவல். வெற்றியை அது என்ன செய்யுமா, தன் கடும் குரல்ல தன்னுடைய குரலினால் எழுப்பி உக்கரக்கோ என்று கூறுகின்ற காரணத்தினால் சாமி எப்போதுமே அதை சின்னமாக வைத்திருக்கிறார் என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக யார் சொல்றா, நமது அருணைநாத பெருமான் கூறுகின்றார் அந்த அலங்காரத்தில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாட்டு. படைப்பட்ட வேலவன்பால் வந்த வாகை பதாகதை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்ட கடாகம் முதிர்ந்தது பாடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மேரும் வெறுப்பும் இடிபட்டனவே. எல்லாம் என்ன ஆயிடுச்சா, ஈடுபட்டது. அந்த அளவுக்கு சேவலை உயர்வாக இந்த இடத்துல சொல்றாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா, மூவிரு முகங்கள் போற்றி முகம்போலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி என்று கூட அருளாளர்கள் கூறியிருக்கின்றனர். சேவலை எப்படி போற்றி சொல்றாங்க பார்த்தீங்களா. சேவலுக்கும் மயிலுக்கும் நம்ம சமயத்துல போற்றி உண்டு. மற்ற எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சேவலுக்கும் மயிலுக்கும் போற்றி. அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி. ஒரு காலத்துல சூரபத்மனும் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பயந்து போய் தொழுதாங்க. அடி வச்சுவான், அவனுடைய இது தாங்க முடியாது, அவனுடைய துன்பம் தாங்க முடியாது, ரொம்ப தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அதிகாரத்துக்கு பயந்து என்ன செஞ்சாங்க, போய் எல்லா பேரும் தொழுதார்கள். ஆனா முருகப்பெருமான வணங்கினதுக்கு அப்புறம், அவனுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் இப்ப சாமி என்ன பண்ணாரு, எல்லா உயிர்களும் அவனை கண்டு தொழும்படி அன்பினால் தொலை வைத்தார் முருகப்பெருமான். எப்பொழுது முருகப்பெருமானுக்கு அடிமையானாரோ அடுத்த நிமிடமே முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, அவரை எல்லா உயிர்களும் அன்பினால் தொலை வைத்தார். அதிகாரத்தினால் தொலைந்து கொண்டிருந்த அத்தனை பேரையும் அன்பினால் தொலை வைத்தார் முருகப்பெருமான். இப்பயும் நம்ம எங்க போனாலும் முருகப்பெருமான் திருக்கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும், மயில் இருக்கும், சேவல் கொடி இருக்கும். அப்படி அன்பினால் தொலை வைத்த கருணைமா கடல். தீயவை புரிந்தவர் எவர் எனும் திரு குமரவேல் முன் நின்றால் அவனை தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்னும் ஆயமும் வேண்டும் கொள்ளோ அடுத்தவன் நீதியும் என்றோ அந்நாள் செய்த மாயையின் மகனும் என்றோ பரம்பில்லாத அருள் பெற்று புரிந்தான் என்று கந்தபுராணமும் நமக்கு சொல்கின்றது. ஏற்பட்ட தீவிர நான் ரொம்ப கடும் தீவை செஞ்சிருக்கேங்க, ரொம்ப கொடிய பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது மன்னிப்பு உண்டா அப்படின்னா முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னாலே போதும். முருகப்பெருமான் முன் நின்றால் அவனை சாமி என்ன செய்வாராம், தூயவராகி மேலை தொழுகதி அடைய வைப்பார். ஆயமும் வேண்டும் கொள்ளும். இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறீங்களா. மாயையினுடைய மகனாக வழங்கக்கூடிய சூரபத்மன் என்ன செஞ்சான், மாயை அண்ணால் செய்த மாயையின் மகனும் என்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உயிர்ந்தான். முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னதுனால அவன் வரம்பில்லாத அருள் பெற்று உயிர்ந்தான். அப்படி நாமும் போய் முன்னாடி நின்னா நம்ம தீயவையெல்லாம் மன்னித்து முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு, நம்மளை தூயவராக ஆக்கி விடுவார். எது போன்று அப்படின்னா, உதாரணம் சொல்றேனே, இப்ப சாக்கடை இருக்கு, சாக்கடை எதுல போய் கலக்கும், கடைசி முதல்ல சாக்கடை எதுல போவோம், ஆறுல போய் கலக்கும். ஆறு குளம், ஆறு சாக்கடை குளம் குட்டையில கலந்து அதுக்கப்புறம் ஆத்துல கலந்து ஆறு போய் கடல்ல கடைசி போய் கலக்கும். கடைசி அந்த கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பேரு, புனித நீர், புனித நீராக ஆகிறது. அதே போல எப்பேற்பட்ட தீவை புரிந்தாலும் முருகப்பெருமானுடைய முன்னாடி போய் நின்னால் சாக்கடையில் எப்படி கடல் நீர் போன்று புனிதமாக ஆகியதோ, எப்பேற்பட்ட தீயவை புரிந்தவரும் முருகப்பெருமான் முன் சென்று நின்றால் அந்த கடல் நீர் எப்படி தூயதாக ஆகியதோ
அதே போல நம்மளையும் முருகப்பெருமான் என்ன பண்ணுவாராம், தூயவராகி மேலை தொல்கதி அடைய வைப்பார். அப்படிப்பட்ட கருணைமா கடல் முருகப்பெருமான் அப்படின்னு இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்கின்றார். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடப்போம். பல கலைகளையும் மறைகளையும் ஆய்ந்த தவக்கடல் போன்ற சுகமுனிவர் பிறவி பகை வேறறிக்கும் வியாசரை பார்த்து வேறறி பிளம்பாம் அந்த அமலன் அருள் வரலாறுகள் அனைத்தையும் அடியன் உரைப்பது உண்டு எந்தையே கேட்டருளும் என்று கூறினார். சொன்னதுமே இப்ப இவர் என்ன பண்ணாரு, நீங்க எத்தனையோ சிறப்புகள் எல்லாம் சொன்னீங்க, சிவமுனிவர் வியாசமுனிவர் பேசிக்கிறாங்க. இப்ப வியாசமுனிவர் என்ன பண்ணாரு, இப்ப நானு முருகப்பெருமானுடைய அந்த திருக்கல்யாணத்தை நான் உனக்கு கூறுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. மறவர்களுக்கு மன்னன் முன் குமர கடவுள் வந்த செய்தியையும் வேடன் அரிதருக்கு அரிதான் குமார பெருமான் திருமுன் வார்த்தைகள் சொன்னதையும் நகை முகமும் பவள வாயும் முருக்காணியின் வடுதலையும் உடைய வீணையின் இசை போலும் ஒளியும் களவச் சாந்தனியும் புயங்களும் கொண்ட மகளை மனத்தில் அளித்த வரலாற்றையும் அம்மகள் வளையணிந்த மாந்தளிர் போலும் திருக்கரங்களால் மாலை சூட்டியதையும் எந்தையே உனக்கு நான் என்ன செய்கிறேன், அதை நான் உனக்கு எனக்கு விவரித்து கூறும் சொல்லி சிஷியர் கேட்க, இப்ப குருநாதர் வியாசமுனிவர் என்ன பண்ணாரு, அந்த கதையை சொல்ல போனார். நீண்ட இலை வடிவான வேலியந்திய விமலனுடைய மகாத்மியத்தில் அன்பு உனக்கு இங்கு உலகாயது குமரன் புகழை கூறினர் எவருக்கும் நல்ல அறிவுடன் அறம் பொருள் இன்பம் வீடு உலகாகும். யார் முருகப்பெருமானை பற்றி பிறருக்கு எடுத்து கூறுகின்றார்களோ அவருக்கு என்ன கிடைக்குமா, அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற நான்கையும் யார் தந்துருவா, முருகப்பெருமான். சாமி இந்த அறம் பொருள் இன்பம் வீடு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு கடை தர முடியாதான். நன்றாக நால்வர்க்கு நான் மறையின் உட்பொருளை அன்றாளின் கீழ் இருந்தங்கு அறம் உரைத்தான் தானேடி, அன்றாளின் கீழ் இருந்தங்கு அறம் உரைத்தான் ஆயிடினும் ஒன்றான்கான் புறம் உண்டும் கூட்டோடு சாவலோ. யார் சொல்றா, மாணிக்காசு. நன்றாக நால்வருக்கு நான்மறையின் உட்பொருளை அந்த ஆளின் கீழ் இருந்து யாரு உபதேசம் பண்றா, சிவபெருமான் அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த 4 முனிவர்களுக்கும் அறம்பொருள் இன்பம் வீடையும் உபதேசம் பண்ணாரு. திக்கி அசுர் சாம வேத அதங்க, அதுக்கப்புறம் சித்தாந்தமாக முடிவாக வழங்கக்கூடிய சித்தாந்தத்தையும் சிவ ஆகமங்களையும் சிவபெருமான் அவர்களுக்கு எடுத்து விரித்துரைத்தார். இந்த 4 பொருளையும் விரித்துரைத்தார். அதே போல சிவ ஆகமங்களையும் அவர்களுக்கு விரித்துரைத்தார். எல்லாம் படிச்ச அந்த பிரம்மபுத்திரர்கள் இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று தெரியாத காரணத்தினால் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உறவு கொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையாகும். நாரணர் சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் ஒரு குரு சென்றான செய்தியும் சென்றிடாவே என்பது சிவஞான சித்தியார். இன்னைக்கு சிவபெருமான் மட்டும் அன்னைக்கு அன்றாளின் கீழிருந்து அங்கு ஆழம் உரைக்கலன்னா இன்னைக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாதான், கடை சேரவே முடியாதான். எல்லா உயிரும் எப்படி இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்று என்ன செய்யும், அளவுக்கு பிறந்து இறந்து கொண்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிருக்கும். அப்ப சாமி என்ன பண்றாரு, எல்லா உயிர்களுக்கும் கருணை புரியும் விதமாக இந்த அறம்பொருள் என்பம் வீடு என்ற 4ஐயும் அது போன்று சிவ ஆகமங்களையும் மற்றும் வேதங்களையும் சாரங்களையும் அத்தனையும் அந்த 4 பேருக்கு என்ன செஞ்சாராம், உபதேசம் செய்தார். அதான் அன்றாளின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயினும் கொன்றான்கான் புறம் உண்டும் கூட்டோடே சாமி அப்படி சொல்றாரு. அற்புதமாக சொல்றாரு. அப்ப இந்த அறம்பொருள் இன்பம், இப்ப நீங்க கோயில்ல நீங்க 4 கால பூஜை இருக்குல்ல, காலை மதியம் சாயரச்ச இரவு பொழுது. காலையில நீங்க போய் இறைவனை போய் தொழுதால் அறம், நீங்க நல்ல தர்மம் செய்வீங்க, அறத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மதியம் போய் உச்சி காலத்துல போய் வழிபாடு செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு பொருள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பொருள் இந்த பொருள் மட்டும் கிடையாது, சிவமே கிடைக்கும். நீங்க பொருள் நம்ம என்ன நினைப்போம், நம்ம அறிவை கொண்டு நல்ல செல்வம் சேரும் முழுக்க. உண்மையிலேயே செல்வன் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் செல்வன். செல்வன் கலையிட்டும் செல்வம் செல்வமே. ஞானசம்பந்தமா அழகா செல்வர் மதிதோங்கி செல்வம் உயர்கின்ற செல்வ நெடுமாடும் சென்று சேனோங்கி செல்வம் உயர்கின்ற செல்வன் கலவேற்றும் செல்வம் செல்வம். எத்தனை செல்வம் போடுறாரு பாருங்க, அத்தனை செல்வம் யாரு, சாமி. அப்படி செல்வனாக வழங்கக்கூடிய இறைவன் தான் உண்மையான பொருள் என்று நமது அருளாளர்கள் எல்லாம் கூறியிருக்கின்றார்கள். எப்பொருள் தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் இன்பம் என்பது இந்த உலக இன்பம், இறை இன்பம் எல்லாமே சாயங்காலம் போய் சாயரச்சில வழிபாடு செய்தால் கிடைக்கும். வீடு பேரு இரவு போய் அர்த்தசாம பூஜை யார் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு வீடு பேரு கட்டாயமாக கிடைக்கும். ஆனா தினசரி போய் வழிபாடு பண்ணணும். ஒரு 4 நாள் போயிட்டு 5 நாள் லீவ் போட்டு, அப்புறம் 4 நாள் போயிட்டு 5 நாள் லீவ் போட்டு அப்படி போகும். பொதுவான அளவுக்கு நாம ஏதாவது ஒரு பூஜையை தினசரி பார்க்குற மாதிரி நாம வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பூஜையை பார்க்க, அதுலதான் கொஞ்சம் சிக்கலே எல்லாருக்கும் ஏற்படுது. அந்த இடைப்பட்ட கப்பல தான் நம்ம போவோம். இந்த பூஜை நேரத்துல ஒண்ணு பள்ளி அடிச்சு 6:45 நடக்கும். நமக்கு அந்த நேரம் எதிர்த்து போறது யோசிப்போம். இந்த காலத்தந்தி அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அது வரைக்கும் நம்ம பொறுமை இருக்காது. அபிஷேகம் பண்ணி ஓடி வந்துருவோம். அந்த அலங்காரம் இன்னைக்கு பிடிக்க அப்படின்னு ஓடி வந்துருவோம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் கொடுத்து கால செஞ்சு நடக்கும். 9 மணிக்கு நடக்கும். சரி உச்சிக்காலம் வரலான்னு பார்த்தா நம்ம வேலை சூழ்நிலை காரணமாக போக முடியாத சூழ்நிலைலாம் வரும். சரி இரவு பொழுது போலான்னு பார்த்தா நமக்கு வேலை முடியாது 9:30 தான் முடியும். அதனால மொத்தத்துல டோட்டலா இப்ப நம்ம எப்படிதான் வழிபாடு செய்யறது, இப்படி ஆக்காரதான் நம்ம எப்படிதான் செய்யறது அப்படின்னா நம்மளுடைய கால சூழ்நிலையை அதுக்கு தகுந்தவாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொண்டு நாம் அந்த வழிபாடை நாம் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும். இல்ல எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வாய்க்கல இல்லைன்னா தினசரி எப்படியாவது திருக்கோயிலுக்கு போய் சென்று இறைவனை வழிபாடு செய்யணும். அதுக்காக இந்த இதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லி வீட்டுல இருந்துடக்கூடாது. சிவா சொற்பொழில சொல்லியிருக்காரு, ஏதாவது பூசை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி போக முடியல கொஞ்சம் வீட்டுல இருந்துருவோம் அப்படின்னு தயவு செய்து இருக்கிறாரு. தினசரி ஏதாவது வழிபாடு பண்ணணும். முடியாத பட்சத்துக்கு தினசரி திருக்கோயில் போய் சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். சாமிகிட்ட போய் இந்த மாதிரி கேட்கணும், எனக்கு ஏதாவது பூஜையை பார்க்கறதுக்கு அருள் செய் சாமி அப்படின்னு சாமி கிட்ட அப்படி கூட சொல்கின்றேன் என்று சொல்லிட்டு பூன் உடம்பும் கரிய கால்களுமான முசு குரங்குகள் வேகங்களின் நடுவிடம் கிளியும்படி உழவும் பெரிய மலையின் தகுதியுடைய பெரிய வில்லை கை கொண்ட வேட மன்னன் இடத்தில் நான் மறைகள் துதிக்கும் இரு திருவடிகளை, அந்த வேட மன்னனாக விளங்கக்கூடிய நம்பிராஜன் கிட்ட முருகப்பெருமான் எப்படி வந்தாரா, அந்த அது எப்படி இருக்கும், அங்க கூட குரங்குகள் அதிகமா இருக்கும். அந்த மலைகள்ல முசுன்னா அது ஒரு வகையான குரங்குன்னு அர்த்தம். இப்ப முசுகுந்த சக்கரவர்த்தி பிறந்தார் பார்த்தீங்களா, மன்னனாகவே பிறந்தாரு. சாமி கிட்ட எனக்கு இதே முகத்தோட என்னை போய் பிறக்க வைங்கினாரு. சாமி அதே முகத்தோடு கொண்டு வந்து இப்படி பிறக்க வச்சேன். ஏன்னா வேண்டுவாருக்கு வேண்டுவாரு யோகதான். அங்க கேட்டீங்களா எங்க நடக்குன்னு கேட்டீங்களோ அப்படின்னு எதுவும் இல்லை இப்படி வந்துடுறீங்களா. அப்படி அப்படி வேதங்கள் எல்லாம் நிற்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இரு திருவடிகளும் நான் மறைகளும் துதிக்கும் இரு திருவடிகளையுடைய குகப்பெருமான் 6 திருமுகங்களும் 12 திரு தோள்களுமான திருவுருவை மறைத்து இப்ப சாமி என்ன பண்ணுவாரு, இப்ப இயல்பான அந்த இதுல இருந்து திருவடி எல்லாவற்றையும் மறைத்து சாதாரண மனிதர் மாதிரி சாமி என்ன செய்யறாரு, முருகப்பெருமான் எங்க வர்றாரு, நம்பிராஜன் இருக்கக்கூடிய வள்ளிமலைக்கு. அங்கதானே எல்லாம் நடந்தது. அங்க நாம கண்டிப்பா ஒரு நாள் வள்ளிமலைக்கு போறோம். வாரிய சமையல் நான் சேர்த்து வைத்த அத்தனை செல்வங்களையும் அங்க போய் திருக்கோயில் கட்டினேன். வள்ளிமலை முருகப்பெருமானுக்கு சொற்பொழிக்கு போய் எவ்வளவு காசு வந்ததோ அத்தனை காசையும் முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் கட்டிய காரணத்தினால் அவருடைய உயிர் எப்படி பிரிந்தது தெரியுமா உங்களுக்கு, எங்க பிரிந்தது தெரியுமா, திருத்தணி மலை இது மேல பிளைட்ல போகும்போது கரெக்டா சாமியுடைய திருமுடிக்கு மேல கீழும் இல்லாம மேலும் இல்லாம அந்த இடத்துல எப்படி அருணைநாத பெருமான் கீழும் இல்லாம மேலும் இல்லாம கிளிமோட பறந்தாரோ, இவர் பிளைட்ல பறக்கும் போதே அப்படியே உயிரானது இறைவனுடைய திருவடியை அடைந்தது. எப்படி அவரை எப்படி இவர் குருநாதராக கொண்டாரோ, அரியா சாமி இவருடைய குருநாதர் அருணைநாத பெருமான் குருநாதர் எப்படி கிளியாக பறந்து சென்றாரோ அதே போல இவரும் அந்த இடத்திலே பறந்து சென்று முருகப்பெருமானுடைய திருவடியை அடைந்தார். அப்ப இந்த அளவுக்கு இறைவன் மேல அருள் அன்பு பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா அவர் கிளியாக மாறும்போது கூடு விட்டு கூடு பாயும் போது அப்பொழுது என்ன பாடல் பாடினாரு, கந்தர் அனுபவம். அந்த அனுபூதியை பாடியது யாரு, கிளியா அருணைநாதரா, அதுல சொல்றாரு
உல்லாத நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் இயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே எப்படி சொல்றாரு. அப்ப கிளியம் ஆயிட்டாரு. இந்த பதியத்தை பாட ஆரம்பிக்கிறாரு. அப்ப சாமி நான் சொல்லல, சொல்லாய் முருகா நீ என்ன தெரியும், நீ தான் சொல்ற, நான் சொல்லல, எனக்கு இங்க வேலையே கிடையாது அப்படின்ட்டாரு. முருகப்பெருமான் தான் எல்லாம் சொல்றாரு. 51 பாட்டும் 51 அச்சரமாக திகழ்கின்றது. அதையெல்லாம் நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், உட்காந்து அதை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அனுபூதி நமக்கு கற்கும் நூல்கள் பல, நம்ம கற்கக்கூடிய நாள்களோ வெகு சில. நமக்கு காலம் கிடைக்கும், நம்ம செல்போன் உட்காந்து செல்போன் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் இருப்போமே தவிர நாங்க கந்தர் அனுபூதியா பாடுற மாதிரி எல்லாம் இல்லைங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த அனுபூதி 51 பாட்டு சும்மா இருக்க நேரத்தை ஒரு 51 பாட்டை பாடணும். கந்தர் அலங்காரம் 108 பாடலை பாடணும், தேவாரம் பாடணும், திருவாசகம் பாடணும். நமக்கு எவ்வளவு இருக்கு. எதையாவது உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எதையாவது ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த மனப்பாடமும் பண்ணும்போது நம்ம உட்காந்து வச்சுக்கோங்க, அப்பதான் தூக்கம் பயங்கரமா வரும். புஸ்தகத்துல எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அறநோய் பிணியாளன்னே பேரு. இந்த புஸ்தகத்தை எடுத்ததுமே தூக்கம் வர்றவங்க எல்லாம் ஞான நூலுக்கு தகுதி இல்லாதவர்கள்னு அர்த்தமா. புஸ்தகத்தை எடுத்து நூலை படிக்கிறவர்களுக்கு உறக்கம் வருவதாக இருந்தால் அவர்கள் ஞான நூல் கற்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு நூல் சொல்லுது. அறநோய் பிணியாளன், ஆராய்ச்சினத்தன் அப்படின்னு நிறைய ஒரு 7 வகையான இது சொல்லுது. அடுத்த விட உங்களுக்கு அதை சொல்றேன். அப்ப அந்த ஞான நூல்களெல்லாம் நம்ம கற்கும் போது நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும், சாமியே சொன்னது. 12 திருமுறை பாடும்போது அந்த சாமியே சொன்னது நம்ம பாடுறோம். அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கந்தர் அனுபூதி இல்லையா மாதிரி முருகப்பெருமானே சொன்னது, அதை நம்ம பாடணும். சும்மா இருக்கிற நேரத்தில் அதை பாடுவோம் அப்படின்னு காலத்தை வீணாக போக்கிக் கொள்ளாமல் தன்னை துயன்ற அவங்க காலத்தை போக்காது விண்ணுக்கு ஒரு மருந்து வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ள முன் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து என்ன குறைகிறோ அவத்தை நோக்கி காலத்தை போக்காமல் தவத்தை நோக்கி காலத்தை போக்க. தவம் என்பது என்ன, சரியை கிரியை யோகம் ஞானம், இதுதான் நமக்கு தவம். காட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் தவம் கிடையாது. ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாய் அது பக்கத்திலேயே இருந்தது. யார் பக்கத்துல, அந்த முனிவர் பக்கத்திலேயே அந்த நாய் இருந்தது. திடீர்னு ஒரு புலி வேகமா வந்தது. அந்த முனிவரை பார்த்து, இது நாய், சாமி 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 எப்படியாவது என்னைய அதுல இருந்து காப்பாத்துங்க, புலி வேகமா என்னை துரத்தி வருதுன்னா அந்த முனிவர் என்ன பண்ணாரு, அந்த நாய் அப்படியே புலியை மாத்திட்டாரு. இந்த புலியை பார்த்தா அது என்ன செஞ்சிச்சு, ஒண்ணு அப்படி போயிடுச்சு. நல்ல வேலை சாமி அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு புலிக்கு அப்புறம் ஒரு சிறுத்தை வந்துச்சு. மறுபடியும் இந்த புலியை பார்த்து சிறுத்தையை பார்த்து பயந்துச்சு, என்னை எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு உடனே ஒரு சிறுத்தையா மாத்திட்டாரு. அப்புறம் யானை துரத்துனது, யானையா மாத்திட்டாரு. இப்படியே ஒண்ணு ஒன்னா துரத்திக்கிட்டே இருந்துச்சா, மாத்திட்டாரா. கடைசி சிங்கமே வந்தது. காட்டுக்கே ராஜா யாரு, சிங்கம் வந்ததும் இவர் சிங்கம் மாத்தினாருல, மாத்தினதும் அது சிங்கம் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன உணர்வு வந்துச்சு, இந்த நாய்க்கு எல்லாம் போயிடுச்சு, நம்ம காட்டுக்கு ராஜாவாயிட்டோம், இனி நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்னு அந்த முனிவரையே கடிக்க போச்சு. அட நாயே, உன்னை நான் இப்படி மாத்துறதுக்கு நீ கொடுக்குற இதா அப்படின்னு மறுபடியும் நாயாவே ஆகிட்டாரு, நீ இப்படியே கடை அப்படின்ட்டாரு. பார்த்தீங்களா, இயல்பா நமக்கு உள்ள குணத்தை நம்ம மாறவே மாட்டோம். அது மாறுவதற்கு இறைவன் அருளாம நம்மளால என்ன செய்ய முடியாது. அந்த வாசனை நம்மளை தாக்கம். இப்ப வேப்பங்குளத்துல இருந்து ஒரு புழு அப்படியே கிளம்பி வருமா, எங்க வரும், கரும்பு தோட்டத்துக்கு வரும். கரும்பு தோட்டம் எப்படி இனிக்குமா இனிக்காதா, வேப்பம்பழம் கசக்கும், கரும்பு தோட்டத்துக்கு வந்துருச்சு, நல்ல இனிப்பு சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க வேண்டியதானே. நம்ம ஏற்கனவே இந்த வேப்ப மரத்துல இருந்தோம்ல, மறுபடியும் போய் ஒருக்கா பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போவோம். அது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை. வேப்ப மரம் மாதிரி பார்க்கத்தான் அப்படி தெரியும். ஆகா இங்கமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இது துன்பங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த உலக வாழ்வு உட்கார உலக வாழ்வு எப்ப நமக்கு இன்பம் கிடைக்கும்னா, இறைவனை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், இன்பமாக இருக்கும். மற்ற நேரம் பூரா நமக்கு துன்பம் தான். இறைவனை மறந்திருந்த காலங்கள் முழுவதும் நமக்கு துன்பம் தான். ஏன்னா இறைவனை மறந்த காலங்கள் முழுவதும் நமக்கு பிறவிக்கு ஆக போகுது.
இறைவன் நினைந்த காலம் தான் நமக்கு கடைசி கூட வரப்போகுது. அவரை மறந்த நேரத்துக்கு பூரா நமக்கு என்ன வரும்? பிறவி கட்டாயமா வரும். அதுக்குதான் நம்ம அதிகமாக நம்ம இறை சிந்தனையோடு இருந்தால் நம்ம பிறவியிலிருந்து நாம் நீங்கிக் கொள்ளலாம். இல்லைன்னா பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் அடியங்களோடு நம்ம கூடியிருந்தால் நம்ம வேற எதுக்கும் நமக்கு சிந்தனைகள் வெளியே எங்கேயும் போகாது. உலகத்தோடு நாம போக மாட்டோம். ஆனாலும் உலகத்தோட தான் இருக்கணும். உலகத்தோடு இருந்துகிட்டு தான் நாம ஈசனை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி முடியுமா அப்படின்னா முடியும். இருந்து கொண்டு எந்நிலையில் நின்றாலும் எக்கோணம் உண்டாலும் மண்ணிய சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். அப்படி சங்கரந்தால் மறக்காம இருக்கணும். நீ எந்த வேடத்துலனாலும் இருங்க, என்ன வேலைனாலும் பாருங்க, நீங்க என்ன வேணாலும் இந்த உலகத்துல அணுவீங்க. ஆனா சங்கரந்தால் மறவாம இருக்கு. அதுதான் ஒண்ணுதான் உபதேசம். சங்கரன் வேற முருகன் வேறையா, ரெண்டே ஒண்ணுதானே. அவரவருக்குரிய ஒரு முகூர்த்தத்தை நம்ம வைத்துக் கொண்டு நம்ம அந்த முகூர்த்தத்தில் அழுந்தி தியானிக்க வேண்டும் இறைவனை. புரிஞ்சுச்சா? அப்படி குகப்பெருமான் குமரன் குகன், முருகன் குமரன் குகன் என்று பொழுதில்லைன்னு கூட அருணாத பெருமான் சொல்றார். குகன் என்ன அர்த்தம்? நம்முடைய இருதய குகையில் குடிகொண்டு இருப்பவன், அதனால குகன் பேரு. குமரன் என்ன அர்த்தம்? அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் நான் சொல்லியிருக்கேன். குமரன் என்ன சொல்லியிருக்கேன்? பூனா நீக்குவன், மரா என்றால் மாயின்னு அர்த்தம். மாயை நீக்குவன் குமரன். குமரன் நம்ம இளமையா இருக்கிறது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அது மறைபொருள் வந்து மாயை நீக்குவோம் குமரன். அது குமரன் முருகன் குமரன் குகன் என்று. முருகன்கிற நாமம் எப்படி சொல்றாரு அருணாத பெருமான்? விழிக்குத்துணை அவன் மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத்துணை முருகா. முருகா என்னும் நாமமா? நாமம் நல்லா தெரியுமா? எப்படி நாமங்கள்? அப்படி கிடையாது. அதைத்தான் நான் என்னன்னு கேட்டேன். முருகா என்னும் நாமங்கள் தான். முருகான்னு ஒரு தடவை சொன்னா எத்தனை கோடான கோடி நாமங்கள் சொன்னதுக்கு சமமா. அதனாலதான் முருகன் ஒரு வார்த்தைக்கு அருங்கரல் மரபின் பெரும்பெயர் முருகா அப்படின்னு நக்கீரதேவன சொல்றாரு. முருகான்னு ஒரு தடவை சொன்னா கோடான கோடி மந்திரங்களுக்கு சொன்னது சமம் முருகான்னு நாமங்கள். முழுக்க அத்தனை மந்திரம் நாமங்கள் சொன்னதுக்கு சமன்ற. முருகான்னு ஒரு தடவை சொன்னான். முருகா இன்னும் நாமம் தான் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த இடத்துல நாமங்கள்னா கோடானு கோடி நாமத்துக்கு சமமானது ஒரு தடவை முருகான்னு சொன்னான். ஏற்கனவே சொன்னேன். ஒரு அரசர் வந்து ஒரு கண்டுக்குட்டியை ஏற்றிட்டு அந்த தேரோட வந்தாரு. குருநாதர் பார்க்க வந்தாரு. இந்த தப்புக்கு நம்ம பிராயத்தின் தேடணுமே அப்படின்ட்டு வந்தாரு. உடனே அங்க சிஷியர் தான் வந்தாரு, குருநாதர் இல்ல. எங்க குருநாதர் அப்படின்னா, குருநாதர் வெளியே போயிருக்காங்க, என்ன காரியம் நீங்க சொல்லுங்க அப்படின்றது. இந்த மாதிரி நமக்கு வந்து கன்றை ஏத்திட்டேன், இதனால ஒரு பெரிய பாவம் உண்டாயிடுச்சு, அதனால நான் என்ன செய்யணும் அப்படின்னு, என்ன செய்ய வேண்டும்னு அந்த சிஷியர்கிட்ட கேட்கணும். அந்த சிஷியர் சொன்னாரு, முருகான்னு 3 தடவை சொல்லுங்க அப்படின்னு. முருகான்னு 3 தடவை சொல்லுங்க அப்படின்னதும் அந்த பாவம்லாம் விளைக்கணும் அப்படின்னதும் அவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் குருநாதர் வந்தார். என்னப்பா என்ன விஷயம், யாரு வந்தா என்ன ஏது அப்படின்னு கேட்டாரு. இல்ல இந்த மாதிரி தோஷத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரு. நான் முருகான்னு 3 தடவை சொல்லுங்கன்னு சொன்னேன். அடப்பாவி தப்பி பண்ணிட்டியப்பா, ஒரு தடவை சொன்னாலே போதும்பா அப்படின்னா. முருகான்னு அந்த அளவுக்கு ஒரு தடவை சொன்னாலே பல கோடி நாமங்களை சொன்னதற்கு சமம் முருகா என்ற அந்த ஒரு சொல். மொழிக்குத்துணை அவன் விழிக்குத்துணை அவன் நன்மலர் பாதங்கள் மெய்மை கொண்ட மொழிக்குத்துணை முருகாவென்னும் நாமங்கள் அப்படின்னாரு. அதனால அதை ஒருமையில தான் சொல்லியிருக்கணும். அது பன்மையில சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அருணாத பெருமானுக்குள்ள சொன்னது யாரு? முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ முருகாவென்னும் நாமங்கள் பன்னிரு தோடும் வடிவேலும் செங்கோடன் மயூரவுமே. இந்த இடத்துலயும் மயிலை பத்தி சொல்றாரு, நிறைய சொல்றாரு. அருணாத பெருமான் சொல்லாத இதே கிடையாது, எல்லாத்தையும் அதுலயும் சொல்றாரு. கருவின் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே கரிய குழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி. அடுத்த வயசு சொன்னா அதுதான் ரொம்ப உச்சம். அரகர சிவாய வென்று யார்கிட்ட சொல்றாரு? முருகப்பெருமான்ட்ட சொல்றாரு.
அரகர வேற என்ன தெரியும், அரகர முருகன் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அரகர சிவாய வென்று, ஏன்னா அவர் சிவபெருமான் வேற கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. அதனால என்ன சொல்றாரு முருகப்பெருமான் முன்னாடி, அரகர சிவாய வென்று தினமும் இணையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று. முருகா முருகா முருகா, நான் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காலங்களையும் நான் வீணாக கடத்தி விட்டேனே, பெண்கள் பால் சென்று என்னுடைய இளமை வாழ்க்கையெல்லாம் துறந்து விட்டேனே, எனக்கு குஷ்டம் வந்தும் கூட, எப்படி சொல்றாரு முருகன், எனக்கு குஷ்டம் வந்து கூட நான் பெண்கள் வைத்திருக்கின்ற அந்த மோகத்தை நான் விடலையே முருகா. அருசமய நீதி என்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று. ஒவ்வொரு பெண்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று நான் எப்படி காலத்தை வீணாக போகிட்டேன் அப்படின்னு எப்படி சொல்றாரு. ஆனாலும் சாமி என்ன பண்ணாரு, அவ்வளவு தவறு செய்த காலத்திலும் கூட முருகப்பெருமானுடைய வழிபாட்டை அவர் விடல. அதனாலதான் முருகப்பெருமான் தாங்கினார். தவறு செய்த காலத்திலும் கூட முருகப்பெருமானுடைய வழிபாட்டை விடல. அதுதான் இப்ப சாமியை நினைக்கிறதா சாமி விட்டுருப்பாரு, ஆனா அவரை வழிபாடு செஞ்சதுனால சாமி அவரை போய் தாங்கி முடியும். அதுதான் சிறப்பு. நான் என்ன செஞ்சிருக்கணும், அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் என்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அணுதினமும் நாணமின்றி அழிவேனோ. அப்படி பெண்கள் வாழ் சென்றா கண்டிப்பா என்ன உண்டு, அழிவு உண்டு, அழிவு உண்டு. உலகவட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கள் உலகளவு மால் வகிந்த மருகோனே. சாமி இது கூட தெரியுமா, அந்த திருமாலுக்கே மருமகன், மத்தவங்களை சொல்லவே தேவையில்லை அப்படின்னாரு. எப்படி அந்த இடத்துல திருமாலுக்கு உயர்வு கொடுக்குறாரு. உலகவட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கள் உலகளவு மால் வகிந்த மகிழ்வு. அப்படி 3 அடி அழக போய் விண்ணளவு போய் சென்றாரே உங்க மாமா திருமாலை, அவருக்கே நீ மருமக, அவரே விண்ணளவு சென்றா உன்னுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் முருகா அப்படின்னாரு. சிறப்பு. இப்படி சொல்றாரு. உபயகுல தீபதுங்க விருதுக விராஜசிங்க உரைப்புகழி யூரில் அன்று வருவோனே உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெரும் ஆளரங்கள் உலகளவு மால் மகிழ்ந்த வருவோனே பறவைமனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகையசுர சேரை கொண்டு அமரசரை மீளவென்று பழனிமலை மீது நின்ற பெருமாள். பழனிமலை திருப்புகள் பிரபையான பாட்டு. இந்த பாட்டுலாம் என்ன செய்யுங்க, பாடி பாருங்க. அப்படி மிக அற்புதமாக குகன் என்ற சொல்லுக்கு என்னது, தன் இருதய குகையில் எப்பொழுது வீட்டில் இருப்பவன் முருகப்பெருமான் குகப்பரமன். 6 திருமுகங்களும் 12 தோள்களும். சாமிக்கு எத்தனை முகம், 6 முகம், 12 தோள்கள். நேத்திரம் எத்தனை சொன்னேன், கண் எத்தனை, சாமி எத்தனை கண்ணு, 3. அப்ப 6 திருமுகங்களுக்கு 3, 18 நேத்திரம். நான் நினைச்சேன் ஏதாவது 6 12 அப்படின்னு 18 போட்ட சொன்ன என்ன நேத்திரங்கள் 18. அது மாதிரி விநாயகர் பெருமானுக்கும் முக்கண்ணு தான். இங்க 6 முகம் இருக்குதுன்னா 6 6 முகம் 18 நேத்திரங்கள், 12 புயங்கள், கை திருக்கரங்கள் வந்து 12 திருக்கரங்கள், 12 திருக்கரங்களால் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான். அவருடைய மனைவி வள்ளி, வள்ளலுடைய மனைவி. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி முருகப்பெருமான். 6 திருமணம், 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடி யார்கள் பதமே துணையதென்று நாடும் ஏறுமையில் வாகனகு காசரவனாய் எனது ஈசன் என வானமுயர் என்று மோதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதும் நீருவிடும் ஆலை ஒரு மேலியவ வேல அணி நீரமையிலாக உமை தந்த வேலே நீசர் கடமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்க வேளா சீருவரும் ஆட உணர் ஆவி உண்ணும் ஆணைமுக தேவர் துணை வாசிகரி அண்டர் கூடம் சேருமல கால் பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதா முருகா தம்பிதானே அப்படிங்கிறாரு ஆர்வம் பாட்டுல. சாமி அது என்ன சொல்றாரு, சாமி இந்த அடியார்கள் எல்லாம் உன்னை என்ன சொல்றாங்க தெரியுமா, என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டாராம். அரியனாரு பாட்டு பாடினாராம்.
சாமி இந்த அடியார்கள்லாம் உன்னை ஆறுமுகம் 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 ஆறுமுகம்னு எப்படி சொல்றாங்க? அந்த ஆர்வம்னு சொன்னா அந்த அடியார்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க அல்லல சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருக்கணும்? அவங்களுடைய குறைகளை நீ நீக்கி இருக்கணும். அவங்க சொல்லி நீ நீக்கலன்னா இந்த இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை வேதங்களே திட்டு சாமி பாத்துக்கோ அப்படின்னாராம். வேதங்களே முருகப்பெருமான திட்டணும் அப்படின்னு நயமா சொல்றாரு பாட்டுல. ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதோ. மறையும் என்று சொல்லாத மறைதான் வேதங்கள். வேதமே என்ன செய்யும் சாமி? உன்னை திட்ட போய் சாமி சேர்க்கணும். அப்ப எப்படி சொல்றாரு? ஏதோ முன்னாடி வாங்க. அப்ப எப்படி சொல்றாரு? ஆறுமுகம் 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 என்று கூதி ஆகமணி மாதவர்கள் பாதமாக சூடும் அடியார்கள் பதவியே துணையே சென்று. அடியார்கள் உன்னையே பதம் என்று வந்திருக்கக்கூடிய இந்த அடியார்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீ போக்கவில்லை என்றால் மறைகளே என்ன செய்யும்? உன்னை திட்டுமே பெருமானே. ஆகையினாலே அவர்கள் சொல்வதற்கு முன்னாடி ஏற்கனவே சுந்தரம் சாமி சொல்றாரு, மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூடாதி போல் உள்ளே கனன்று முகத்தால் விதவாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னால் பாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. அது என்ன சொல்றது? அடியார்கள் சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிருக்கணும்? அல்லல தீர்த்திருக்கணும். அப்படி தீர்க்கலனா நீயே இந்த திருவாரூர்ல நல்லா வாழ்ந்துட்டு போசாமி அப்படின்னாரு சுந்தரம் சாமி. அப்படி நம்ம அடியார்கள்லாம் நம்ம எப்படி நமக்காக கேட்கறாங்க பாருங்க சாமிகிட்ட. இந்த அடியாருடைய கஷ்டத்தை நீக்கணும், அவங்க அல்லல நீக்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும், இல்லைன்னா வேதம் உன்னை திட்டும் அப்படின்னா சாமிகிட்டே சொல்றாங்க. சாமிக்கு தெரியாதா எந்த உயிரை எப்படி வச்சிருக்குன்னு தெரியாதா? இருந்தாலும் நமக்காக அருளாளர்கள்லாம் வந்து இறங்கி வந்து அது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் சுந்தரம் சாமின்னா பொன்பொருள் கேட்டுறாரு. அவருக்கு பொன்பொருள் தேவையா? அவர் ஞான நிலையில் உள்ளவர். அது ஞானத்தில் யோகம். சுந்தரம் சாமி ஞானத்தில் யோகம். ஞானத்தில் சரி திருநாவுக்கரசர் ஞானத்தில் கிரி ஞான சம்பந்தம் ஞானத்தில் யோகம். 2 மனைவி இருந்தாலும் அவர் எந்த நிலையில இருந்தாராம்? யோக நிலையில இருந்தாராம். அப்போ ஞானத்தில் யோகமாக இருக்கக்கூடிய சுந்தரம் சாமிகள் எப்படி பாடுறாரு பாருங்க. யோக நிலையில இருந்து பாடுறாரு. அப்ப எப்படி சுந்தரம் சாமி இருப்பாரும் பாருங்க. அதனால ஒரு மனத்தை சிதைவு செய்தனால சிவபெருமான் 2 திருமணம் முடிச்சு வச்சாலும் கூட நாம என்ன செய்யறோம்? 2 திருமணம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதுல மூட ஆரம்பிச்சிருவோம், உலக முகத்துல மூட ஆரம்பிச்சிடும். ஆனா அவர் என்ன தவம் செய்தார்? சுந்தரம் சாமி தவம் செய்தார். அப்படிப்பட்ட தவம் வேறுமலையும் தவம் செய்தவர் சுந்தரம் சாமி. அதனாலதான் சாமி அந்த நிலையில வச்சிருந்தார். வச்சு அவரை அவருக்கு யோக நிலையில உள்ளவருக்கு அவருக்கு பொன்பொருள் தேவையில்லை. ஆனா எதுக்காக பாடுறாரு அப்படின்னா ஒவ்வொரு திருக்கோயிலையும் போய் சென்று அவர் என்ன கேட்பாரு? பொன்பொருள் வேண்டும் என்று கேட்பார். எதுக்காக? அடியார்கள் மக்களுக்காக கேட்பாரு, அவருக்காக கேட்க மாட்டாரு. எல்லா அடியார்களுக்கும் கொடுப்பதற்காகவும் எல்லாரும் பசியின்றி இருப்பதற்காகவும் பொன்பொருள் சிவபெருமான்கிட்ட கேட்டு கேட்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு. அவரு தனக்குன்னு எதையுமே அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா? இப்ப இவரு வாங்கி வாங்கி பிறகு கொடுத்தா சிவபெருமான் அவர் விடுவாரா? குண்டையூர் வச்சு அவருக்கு நெல்லு எல்லாரும் சாமி கொடுத்தாரு. புரியுது அவங்களுக்கு? அவருக்கு தேவையான கீரைகள், நெல்லு, அரிசி எல்லாமே கொடுத்தாரு குண்டையூர். அதே போல நாமும் பிறருக்கு கொடுத்தால் சிவபெருமான் நமக்கு என்ன செய்வாரு? தேக்கம் எடுத்துல காரியசாமியில் சொப்பொழி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மாலை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். ஒருத்தர் அப்படி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு களத்துல இருக்க மாலை தூக்கி அவர் போட்டான். போட்டதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் மாலை போட வந்தா இருப்பாங்க, அவர்கிட்ட மாலையை வாங்கிட்டான். அதை வாங்கும்போது சொன்னாரா, நாம ஒரு பொருளை கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க வாரியசாமி. எதுவுமே நம்ம ஒருத்தருக்கு கொடுக்காம நமக்கு வராது, எதையும் செஞ்சு வைக்காம வராது. விதையை விதைச்சாதான் என்ன வரும்? அரிசி வரும். அது அரிசி வச்சா அரிசி தான் வரும், அரிசி வராது. நாம எதை விதைக்கின்றோமோ, என்ன வினை செய்திருக்கின்றோமோ அந்த வினை நமக்கு திரும்பவும் வரும் என்பதை மறந்து விடக்கூடாது. செவத்தில் அடிக்கிற பந்து திரும்ப எங்க வரும்? நம்ம கிட்டதான். அதேபோல நாம செய்கின்ற நாம வாழ்ற வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம், நாம என்னென்ன பிறருக்கு துன்பம் இழைச்சிருக்கோம், எப்படி இன்பத்தை பிறருக்கு விதைச்சிருக்கோம் அப்படிங்கிறது நாம வாழ்ற வாழ்க்கையும் தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம இன்பமா இருக்கா, நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல திருத்தரமா போறோம், யாத்திரைகளா நமக்கு கிடைக்கும், சிவபெருமான் அதிகமா சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா நிறைய புண்ணியம் இருக்கீங்கன்னு அர்த்தம்.
அது அல்லாமல் நிறைய துன்பப்பட்டு வீட்டிலேயே கிடந்து எங்கேயும் போக முடியாம வர முடியாம அல்லல் பட்டு கிடந்தா நிறைய தீவினைகள் செய்திருக்கிறோம் என்று நினைச்சுக்கணும். அதுவே முடிவு பண்ணிடலாம். எப்படி இன்பம் வரும்போது நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறோமோ, அதே போல துன்பம் வரும்போதும் நாம் யாருக்கோ தீவினை செய்திருக்கின்றோம், அதனால் நமக்கு வருகின்றது என்று உணர்ந்து இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே போல் பார்த்தால் நமக்கு பக்குவம் வந்துவிடும் என்று நம்ம பக்குவம் வந்துருச்சு நீங்க நினைச்சுக்கலாம். இன்பம் துன்பத்தையும் நீங்க என்னைக்கு ஒரே போல பாக்குறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஞானத்தின் படிக்கு நீங்க கொஞ்சம் எட்டு வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி வரல அப்படின்னா நம்ம பக்குவப்படவில்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுச்சா? அப்ப வாழ்கின்ற வாழ்க்கையில இன்பத்தையும் துன்பத்தையும் சமநோக்கோடு பார்த்து நாம் வாழ வேண்டும். சரி, அதனால 6 திருமுகங்களும் 12 தோள்களும் திருவுருவை மறைத்து மனிதன் போல் திருவுள்ள மகிழ்ச்சி மிகச் சென்று நின்று வேட வண்ணா உனக்கு ஒரு செய்தியை உரைப்போம் என்று இப்ப சாமி சாதாரண மனிதரா என்ன பண்ணிட்டாரு, அந்த வேடமன்னன் ஆகிய நம்பிராஜன் போய் நான் உனக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன், அவரை சொல்லுங்க அப்படின்னாரு. வேடமன்னன் நம்பிராஜ் ஒரு இடத்தில் பிறந்த அருமை மகளிடத்தில் ஆர்வம் கொண்டேன், உன் மகள்கிட்ட நான் ரொம்ப காவலா இருக்கேன் அப்படின்னாராம். போய் அவங்க அப்பா விட்டே போய் ஓப்பாவே பேசியிருக்காரு முருகன் வந்து. இப்ப நம்மளும் சொல்றதுக்கு பயப்படுவோம்ல, ஏதாவது அடிச்சு இடிச்சு போட்டுருவாரோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். இவரு தாழ்த்தாலும் போயிட்டு போய் உன்னுடைய அருமையான மகள் இடத்தில் ஆர்வம் கொண்டு அவளை எமக்கு அளித்தருள் என்று கேட்டதும் அழகிய வில்லை கரத்தில் ஏந்திய வேடர் தலைவன் அளவிறந்த சிரம் கொண்டு அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன வந்துச்சான், யார பார்த்து அது வந்துட்டும் என்ன செஞ்ச தெரியுமா உங்களுக்கு, நான் என் மகளை யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், எங்க முருகப்பெருமானுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அந்த மூவராக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கேட்டாலும் நாங்க கொடுக்க மாட்டேன், எங்க மகளை முருகப்பெருமானுக்கே வச்சிருக்கோம் அப்படின்னாராம். அப்ப எப்படி இருக்க பாருங்க. அப்ப வேடுவ தலைவனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமானுக்கே என்று எப்படி அந்த மான் அந்த அந்த வள்ளி கிழங்கிலிருந்து வந்த வள்ளியை முருகப்பெருமானுக்கே கொடுக்க வேண்டும் என்று வளர்த்து வர்றாரு. அப்ப நம்பிராஜன் எவ்வளவு பக்குவமா இருக்காரு பாருங்க. சொன்னா பிரம்மன் திருமால் உருத்திர முதலிய 3 முதலிகள் என்னிடத்தில் யாசித்து வந்து கேட்டாலும் தருவதாக இல்லை, மரியாதையாக போய்விடு என்று போயினார். ஆனா அவருக்கு தெரியாதுல்ல, முருகப்பெருமான் தெரியாதுல்ல, ஏன்னா தன்னுடைய எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் வர்றாரு சாமி. சுந்தரம் சாமி வரலானே பாத்தீங்கன்னா சாமி என்ன பண்ணுவாராம், பெரிய அவர் எப்பவும் பெரிய இருந்துப்பாரா, பெரிய தூக்கி நிறைய ஆகிட்டாராம். பெரிய 6 அடி உயரமா செக்கச்சவே இருப்பாரா சிவபெருமான். ஏற்கனவே அவர் சிவப்பு செம்பொருள், அதுவும் ரொம்ப வயசான தோற்றத்துல இதெல்லாம் ஆடுமா, சதையெல்லாம் ஆடுற அளவுக்கு வயசான காலமா வந்திருக்காரு. 6 அடி உயரத்துல செக்கச்சேர்னு நிறைய திரையாக்கி பெரிய நிறையாக்கி சுந்தரம் சாமி திருமணத்தை கரெக்டான நேரத்துல வந்து தடுத்து ஆட்கொண்டார். அவர் கேட்டார்ல கைலாயத்துல என்னைய தடுத்து ஆட்கொள்ள வந்துருந்தாரு, கரெக்டா வந்து தடுத்து அது என்ன சொன்னாரு, தடுப்பு மட்டும் சொல்லல, தடுத்து ஆண்டு அருள் செய்யினாரு. 3 விதமா கேட்டாரு. ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யணும், கைகள் அஞ்சடி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையன் மானுடமாய் மயங்கும் வேலையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன அப்படின்னு கேட்டாரு. தடுத்தாரு, அப்புறம் அடியாரா ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த வழிபாட்டில் நிலைநிறுத்தி வைத்து. இப்ப நம்ம அடியார வர்றது பிரச்சனை கிடையாது, கடைசி வரைக்கும் இந்த வழிபாட்டில் நிலைச்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அருள். ஆண்டது என்பது அடியாராக ஏற்றுக்கொள்வது, அருள் என்பது கடைசி வரைக்கும் அடியாராக இருக்க வைப்பது, இந்த வழிபாட்டுல நிலையாக இருக்க வைப்பது. சில ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ருத்ராஜத்தை கலந்துட்டு அந்த மாதிரி இல்லாம நம்ம அடியாராக கடைசி வரைக்கும் நிலையாக நிறுத்தி வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு, குறைவில்லாத மறவருக்கு மன்னனும் தூய மகள் பிரிவால் துன்புற்றவனாய் மான் தந்த மகளான அம்மை தனது சிற்றூரை நீங்கி இளம்பயிலான திணைப்பணத்தில் இன்பமாக அமர்ந்திருக்கின்றார், இருக்கும் இடம் சென்று பார்த்து வருவோம் என்று வந்தார். அப்ப திணைப்பணத்தில் காவல் இருக்கக்கூடிய வள்ளியை நோக்கி யார் வந்தா, நம்பிராஜன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க வர்றார். பழைய இம்மலையில் கற்பகம் போன்ற இம்மரமும் சூரியன் பெரிய தேரில் பூட்டிய பரிகளும் விலகி போகும்படி விண்ணில் உயர்ந்து வந்த காரணத்தை ஒன்றி கட்சிக்கும் அவருடைய வேடர்களை பார்த்து அரிய இம்மரத்தை வெட்டி உடனே சாமி என்ன பண்ணாரா, ஒரு வேங்கை மரமாக அங்கே ஆனார். எங்க வேடமன்னன் பார்த்து நிற்கும் போது என்ன பண்ணாரா, சாமி தன்னுடைய 7 பரிகளும் உடைய தன் மரவடி ஆறுமுக பெருமான் தன்னுடைய
மாபெரும் தன் மர வடிவை மறைத்தான். இப்ப என்ன செய்யறான், அதுக்கு முன்னாடி வீரர்களும் தேன்கோள் இனிக்கும் திருமொழிகளை கேட்டு பன்னீர் திரு செவிகளும் அமுதம் ஊடுவது போல். இப்ப அவர் சொன்னாரு, உடனே போய் இப்ப முருகன் என்ன பண்ணாரா, வள்ளியை நோக்கி வந்தாராம். வள்ளியை நோக்கி வந்ததுமே அங்கே திணைப்புணத்துல சாமி ஒரு வேங்கை மரமாக போய் இருந்தார். வேங்கை மரமாக போய் நின்றார். அப்படி நின்றது கம்பீரமான மரத்தின் தோற்றத்தை கண்டு மான் பெற்ற குளிர்ந்த மனம் வீசும் அழகிய கூந்தல் அம்மையையும் அகலா தாதியரும் அகத்தில் எண்ணற்க அறிய அற்புதம் எய்தி கருத்த இருள் கூட்டம் போட்ட கற்பக தருவை போல் இன்ப மனம் கமலும் தென்றல் காற்று பட உள்ளம் வியந்து படும் துயில். இப்ப அந்த வேங்கை முறை எப்படிமா அருமையான நிலையை தருமா. இவங்க எல்லாம் போனாங்களாம், வள்ளி இவங்க எல்லாம் போய் தன்னுடைய தோழியெல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த திணைப்புலத்துல காவல் இருக்கும் போது சாமி இப்படி வேங்கை மரமா இருந்ததும் அந்த வேங்கை மரத்துடைய தருவாகிய நிழல்ல போய் இப்படி ஒரு நீல மரமா முளைச்சிருக்கேன், இங்க போய் நம்ம இன்பம் காண்போம் என்று தன் தோழிகளோடு சென்று அந்த மர நிழலில் போய் அமர்ந்தார்கள். மர நிழல் தருமா, மர நிழல் தருமா, எழுதெல்லாம் மர நிழல் தரும். வேப்ப மரம் அது நல்லா தரும், புங்கை புங்கை நல்லா தரும். அதுவே வேங்கை அரச மரம், அரச மரம் நல்ல காற்றை தரும். அரச மரம் ஏன் அதுக்கு அரசன் பேர் தெரியுமா உங்களுக்கு? அரச மரத்துக்கு ஏன் அரசன் பேரு? அரச மரம்னா ஏன் அதுக்கு அரசன், எல்லா மரங்களுக்கும் அரசனாக ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்னா, எல்லா மரமும் கார்பன் டை ஆக்சைடை வாங்கி கொண்டு கார்பன் டை ஆக்சைடை விடும். இல்ல கெட்ட வாயுக்களை ஆக்சிஜனை வாங்கி கொண்டு, அது ஆக்சிஜன் என்பது நல்ல காற்று, நல்ல காற்றை வாங்கி கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், கெட்ட காற்றை வெளியிடும். ஆனா அரச மரம் ஒன்று மட்டும் ஆக்சிஜனை வாங்கி கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும். நல்ல காற்றை வாங்கி கொண்டு நல்ல காற்றை வெளியிடுகின்ற காரணத்தினால் அதுக்கு அரச மரம் என்று பெயர். எல்லா மரங்களுக்கும் அரசன். நீங்க எங்கேயுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அரச மரம். அதனாலதான் அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் வச்சாங்க. இது அவங்களுக்கு சுத்தமான காற்று அதான். அங்க போய் நம்ம சாமியை வளம் வரும்போது ஒரு 21 முறை சுத்துறாங்க பாத்தீங்களா. கரெக்டா அந்த சதுர்த்திக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தேவையெல்லாம் போயிடுவாப்புல. நம்ம அங்க இதுகிட்ட இந்த திருப்பாக்கடல் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் போய் அங்க அரச மரம் எங்க இருக்கோ அத்தனை பிள்ளையாட்டும் ஒரு 21 தடவை சுத்திட்டு வந்துருவாங்க. கரெக்டா சதுர்த்தி வருதான்னு பார்ப்பாங்க, உடனே வண்டி எடுப்பாங்க, பக்கத்துல வீட்டுல 4 பேரை கூப்பிடுவாங்க, அத்தனை பேரும் போவாங்க, போய் 21 தடவை விநாயகர் கூட சுத்திட்டு வந்துருவாங்க. சுத்துறது நல்லதா நல்லது இல்லையா? எதனால நல்லது? நோய்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிட்டாங்க. அங்க அரச மரத்தை போய் நீங்க சுத்தும் போது உடல்ல எந்த ஒரு வியாதியும் உங்களுக்கு வராது. நீங்க அதனாலதான் அரச மரத்தை சுத்தி சொல்றாங்க. அரச மரத்துல விநாயகரை வச்சு விநாயகர் பெருமான வளம் வந்தால் விநாயகர் பெருமானுடைய அருளினால் நமக்கு சுத்தமான காற்றை நுகர்ந்து சுத்தமான காற்று எந்தவித நோயும் இல்லாமல் நாம் திகழ்வோம். தினசரி சுத்தினா ரொம்ப சிறப்பு. நாம முக்கியமான காலத்தை தான் நம்ம பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி எப்பங்க வருது அப்ப கோயில் சுத்துறது, அப்புறம் வேற என்னென்ன நிகழ்ச்சி, அப்புறம் மகா சதுர்த்தி எப்பங்க வருது அப்ப போய் சுத்துறது. தினசரி போய் விநாயகர் பெருமானை சுத்தினா ரொம்ப சிறப்பு. நம்ம வீட்டுல அந்த அரச மரம் வச்சாலே ஒரு ரொம்ப சிறப்பு. வீட்டுக்கு முன்னாடி அரச மரம் வைத்தால் சுத்தமான காற்றை நாம் நுகர்வோம், நோய் நொடிகள் வராது. அதுக்காக அது அரச மரம் என்று. எல்லாத்துக்கும் ஒரு அரசர் உண்டு. அதே மாதிரி நாவுக்கு ஒரு அரசர் உண்டு. அவர் யாரு? அதான் திரு நாவுக்கரசர். சரி, அப்படி வேங்கை மரமாக சாமி அங்கே பன்னீர் தோல் எம்பராமன் இந்திர ஜால வித்தை போல் ஒரு வேறவங்க மரமாக இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்தாங்க, வந்து அந்த மரத்துக்கு கீழே வந்து நிழலில் இலைப்பாயினார்கள். அது தென்றல் காற்று மனம் கமலும் நிறையலகு நிழலின் கண் இன்ப மனம் கமலும் தென்றல். அங்க எப்படி வீசிச்சா? தென்றல் காற்று வீசியது அந்த வேங்கை மரத்துல. அப்படி நிறைய இந்த பாட்டுல வந்து சொல்றாரு, உள்ளம் வியந்து நிறைய. அதே மாதிரி தென்றல் காட்டு அப்பர் சுவாமியில வந்து கொண்டு போய் அந்த 7 நாள் உள்ள கொண்டு போய் வைக்கும் போது அவர் மாத்தி மீனையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை எனையடி நீளதே அப்படின்னாரா. அந்த அளவுக்கு வெப்பத்துல வைத்திருந்தாலும் அவருக்கு எப்படி இருந்ததா? தென்றல் காற்று போல வீசியது, குளத்துல உள்ளுக்குள்ள அப்படியே இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. அந்த பாட்டெல்லாம் நீங்க பாடும்போது அப்படியே ஏங்கி பாடணும். மாசில் வினை பாட்டு நீங்க எப்படி பாடுவீங்க? மாசில் வீணையும் மாலை மதியமும்
வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கை போன்ற ஈசன் ஒன்றை இணையடி நீல பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றில நாக்கை கொண்டரன் நாமும் நவீல ஆக்கை கேயிரை தேடியல வந்து காக்கை கேயிரை ஆகி கழிவரே பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ மண்ணினால் வளம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கலவினை சின்னமாக திறந்து அருள் செய்வினே அதெல்லாம் அப்படிதான் பாடணும். திருக்குறுந்தொகை புறமே அப்போஸ்தலனுடைய அந்த 5ஆம் திருமுறை எல்லாம் அன்னம் பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் அப்படி பாடணும். பண்ணி நேர்மொழியால் உமை பங்கரோ அப்படி பாடணும். இந்த குறுந்தொகை ஃபுல்லாவே இப்படிதான் வரும். தாண்டகம்னா நிலை வருமாறு எண்ணிதியே நெஞ்சே நித்தலும் எம்பிரானுடைய கோயிலுக்கு அதெல்லாம் எப்படி பாடுவீங்க? திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகில் திறமொருகால் தீவண்ண பேசாராகில் அப்படிதான் பாடுவீங்களா? வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீலாமையால் என்னை கொண்டாய் போற்றி அப்படி பாடுவீங்களா? திருத்தாண்டகபுரம் அப்படி விரிச்சு விரிச்சு பாடணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு குறைவில்லாத மரபவர் மன்னன் இப்ப என்ன பண்ணாரு நம்பிராஜன் திரைப்படத்துல எப்படி இருக்கான்னு சொல்லி இப்ப அம்மா என்ன செய்யறாங்க வேங்க மரத்து நிழல்ல இங்கே தென்றல் காட்டு வீசுகின்றது அங்கே இலைப்பாடி கொண்டிருக்கின்றார்கள் திரைப்படத்தில் என்ன செய்கின்றாலோ ஏது செய்கின்றாலோ என்று வேங்கை மறவர் மன்னனாக வழங்கக்கூடிய அந்த வேட்டுவ மன்னனாக இருக்கக்கூடிய நம்பிராஜன் என்ன பண்ணாரு நேரா ஓடி வந்தார் மக எப்படி இருக்கா எப்படி திரைப்படத்தை காவல் காக்கின்றார் என்று பார்ப்பதற்காக வந்தார் தலைமை இல்லாத உயர்ந்த தேனுடைய மலர்கள் நிறைந்த மரத்தின் தோட்டத்தை வேடமன்னன் பார்த்து உடனே அங்க பெரிய என்னைக்குமே கிடையாது வேங்க மரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தாரு பாருங்க. அடுத்த நிமிஷமே சாமி என்ன பண்ணாரா பழைய மலையில் கற்பகம் போன்ற இம்மரம் சூரியன் பெரிய தேரில் பூட்டிய பரிகளும் விலக்கி போகும்படி விண்ணில் உயர்ந்து வந்த காரணத்தை ஊன்றி ரொம்ப தூரம் வளர்ந்துருக்கு. விண்ணை முட்டுற அளவுக்கு சாமி என்ன பண்ணிருக்காரு வேங்கை மரமா இருந்திருக்காரு. யார் ஆனா முருகப்பெருமான் அப்படி தன்னுடைய தோற்றத்தை மாற்றி ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நினைத்த நேரம் நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் சாமிக்கு மட்டும்தான் உண்டு வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. நினைத்த நேரம் நினைத்த வடிவம் இப்ப முருகப்பெருமான் எடுக்கிறா யாரு சாமி தான் சிவபெருமான் தான் எடுக்க முடியும் வேற யாரும் எடுக்க முடியாது. அப்ப முருகப்பெருமான் இப்படி மாறி இருக்காருன்னா அவர் யாரு சாமியாலதான் முடியுமே தவிர வேற யாராலும் நினைத்த நேரம் நினைத்த வடிவம் எடுக்க முடியாது. இப்ப திருமாலும் போனாரு 3 குட்டையா போனாரு. இப்ப அவர் நினைச்சாருன்னா வடிவம் எடுத்திருக்கலாம் ஆனா அவரால் எடுக்க முடியல. அந்த நேரத்தில் என்ன பண்ணாரா அந்த நூல் சொல்லுது அந்த நேரத்துல அவர் கைலாய மலையை தியானித்தாராம். யாரு திருமால் வளர்ந்துட்டே போனார்ல 3 அடிக்கு எதிராக வளர்ந்துட்டு போனார்ல அப்ப கைலாய மலையை தியானம் செய்த காரணத்தினால் அவர் நெடுன்னு வளர்ந்துட்டே போனார். இது யார் சொல்றா சுந்தரம் சாமி சொல்றாரு பாட்டுல. ஏன்னா கைலாய மலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே சொல்லும். அது போல கைலாய மலையை தியானித்தா இப்ப வளர்ச்சியே இல்லாதவங்க கைலாய மலையை தியானம் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க வளர்ச்சி ஆயிடுவாங்க. ஊழிதோரூழி முற்றும் உயர்வொன்னொடித்தான் மலையை சொல்றதா ஊழிதோர் ஊழி முற்றும் உயர்வொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவைபட நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசை இந்தமிழால் இசைந்தேக்கிய பத்திவையும் ஆழி கடலையா அஞ்சியப்பருக்கு அறிவிப்பது என்று அப்ப ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடி உயர்ந்து கொண்டே சொல்லும் கைலாய மலை. அதை தியானித்துதான் அவர் வளர்ந்தாரே தவிர மற்ற நேரத்தில் அவர் வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை. மற்ற தெய்வத்துக்கெல்லாம் நினைத்த நேரம் நினைத்த வடிவம் எடுக்க முடியாது. அதே மாதிரி திருமால் என்ன பண்ணாரு வராக வடிவம் எடுத்து உள்ள போனாரா போய் ஒரு எல்லைக்கு மேல போக முடியல. அவர் நினைச்சாருன்னா மேல வந்திருக்கலாம்ல வர முடியல. அப்ப சிவபெருமானுக்கு என்ன பண்ணாரு சிவபூஜை செய்தார்.
சிவபூஜை அந்த நேரத்துல அவருக்கு டக்குனு யோசனை வந்து சிவபூஜை பண்ணாரு, மேல வந்து அதுக்கு கீழேயும் போக முடியாது, மேலையும் வர முடியாது. இந்த நேரத்துல சிவபூஜை செய்து மேல வந்ததும் உடனே சாமியுடைய திருவடியை பற்றி கொண்டு, பெருமானே உங்களுடைய திருவடியை அடியேன் பார்க்க முடியவில்லை அப்படின்னு உண்மையை கூறிய காரணத்தினால் அவருக்கு 108 திவ்ய தேசங்களையும் வழிபட பக்தர்களையும் யார் கொடுத்தா? சிவபெருமான் புரிஞ்சுச்சா? அப்ப அதே தன்மை முருகப்பெருமானுக்கும் உண்டு. முருகப்பெருமான் யாரு? சாட்சாத் சிவபெருமானே, அருமுகச்சிவன்னே பேரு. முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற எங்களுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அப்ப யாரு? சிவபெருமான் ஒருத்தருக்கு பிறப்பு கிடையாது. அதே முருகப்பெருமான் சொன்னா அவர் யாரு? சிவபெருமான். அப்படி சொல்லும்போது சொற்களை கேட்டு உடனே அந்த இது இவங்க அவர் வேடர் வந்தாரு, பார்த்து அரிய மரத்தை வெட்டி விடுங்க, நீளம் வளர்ந்துட்டே இருக்கு, இந்த மரத்தை வெட்டிடுங்க அப்படின்னு தரான். அடுத்த நிமிஷம் சாமி என்ன பண்ணாரு? தன்னுடைய மர வடிவை மறைத்தார். அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி சாமி என்ன பண்ணிட்டாரா? அந்த மரம் இல்லாம ஆகிட்டான். சாமியால முடியும்ல, முருகப்பெருமானால முடியும். மாமரமான சூரபத்மனை மாய்த்து விண்ணாட்டு ஐந்தருக்கள் வளரும்படி ஏந்திய கூறிய நீண்ட வேலுடைய குமரன் மாலை இணைந்த மெல்லிய கூந்தலையுடைய வள்ளியம்மை பொருட்டு மதன் என்னும் வைத்துநாள் வருந்தி நானும் ஒரு மர உருவம் தாங்கி மற்றவர் விரும்புமாறு வளர்ந்து மறவர்களுக்கு மறைய அவங்களுக்கு மறைய வேடமன்னன் தன் மகளை குற்றமற்ற குறிஞ்சில்லத்து சிற்றூரில் இருக்கும் புற்கள் விளைந்த மாளிகைக்கு அதிவிரைந்து அழைத்து சென்றார். இப்ப அந்த மரம் மறைஞ்சதுமே வள்ளி அழைத்து கொண்டு அதுக்கு விட்டாரா தன்னுடைய சிற்றூராக இருக்கக்கூடிய அந்த மலை நாடுக்கு அழைத்து கொண்டு வள்ளி எடுத்து கையை பிடித்து கொண்டு கூட்டு போயிட்டார். யாரு? அவங்க அப்பா. இப்படி இப்படி ஏன்னா வயசுக்கு வந்த பிள்ளைலாம் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப இப்பயே யாரும் எங்கேயும் விட மாட்டாங்க வெளியில. அந்த காலத்துல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. அது மாதிரி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 வயதுல திருமணம், ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 12. இப்ப எத்தனை வச்சிருக்காங்க? 21, 25, 25, 21, 25, 21 தான் ரொம்ப பக்குவம் வரும். அதுக்கு முன்னாடியே திருமணம் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த நேரத்தில் நம்ம திருமணம் முடிச்சு வாழ்க்கை வந்து சிறக்காது. 21 பெண்களுக்கு 21 வயசுக்குள்ள கட்டி கொடுத்தா டைவர்ஸ் தான் அதிகமாக வரும். இது அவங்களுக்கு 21 வயசுக்குள்ள கட்டி கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், வாழ்றதுக்கு என்ன தெரியும்? அந்த அடிப்படை இதே தெரியாம இருந்து என்ன பண்ணுவாங்க, உடனே கோவப்பட்டு சென்னை ஏற்க மாட்டேன். சென்னையில நிறைய பேர் உள்ள டைவர்ஸ் தான் நிறைய. புரிதல் தன்மை கிடையாது. அந்த வயசுல என்ன தெரியும், புரிதல் தன்மை இருக்காது. அதனாலதான் ஆண்களுக்கு 25, பெண்களுக்கு 21 வச்சாங்க. அப்படி ஒரு தினம் குளிர்ந்த கொவ்வை கனி போன்ற வாயும் பவள இதழ்களும் உடைய கோதை பெரிய குளிர்ந்த வேங்கை மரம் போல் பெரிய மலையில் அருந்திலம் என்று மயங்கி வருந்தின போல திரிந்து குளிர்ந்த திணைப்புணத்தில் தங்கினான். ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, வள்ளி தேவியார் வந்து திணைப்புணத்தில் வந்து தங்கினார்கள். மரபுரையை மறைத்த முருகப்பெருமான் திணைப்புணத்து மான்மகளான வள்ளியம்மை சார்பு திருவுள்ளம் மயங்கி கனை எடுத்து விடும் காமனுக்கு தோற்று வரைந்து நினைவு வேறுபட்டு ஒப்பற்ற மதமுடைய யானைமுக கணபதியை நின்று வேண்டி துன்பத்திற்கு இடமாகிய எளியனுக்கு உனது பரம அருள் நோக்கம் பாடித்தரலும் அங்க பாட்டு கொடுக்குறாங்க. இப்ப சாமி என்ன பண்ணாரு, எப்படியாவது வள்ளியை வணக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் யார வேண்டாரா? விநாயகர் பெருமான் நம்முடைய அவருடைய அண்ணனை வேண்டு. இது இந்த பாட்டை சொன்னது உங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகம். என்ன பாட்டு? கைத்தல இப்ப யானை முக கணபதியை நின்று வேண்டி துன்பத்திற்கு இடமாகிய ஈவனுக்கு உமது பரம அருள் நோக்கம் பாடித்தரணும்னு யார்கிட்ட கேட்கிறாரு? தன் அண்ணன்ட்ட கேட்கிறாரு. கைத்தல நீரைக நீ அப்பமோடவள் கோரி கப்பிய கரிமுகன் நடுவேணி. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் விநாயகர் பெருமான வழிபடாம செஞ்சா அந்த காரியம் உருப்படாது. இது அவங்களுக்கு அப்படி ஆளாளுக்கு என்ன பண்ணாங்க, சாமி முப்புறம் எரிக்கும் போது ஆளாளுக்கு தேர் செஞ்சாங்க. தேர் செய்யும் போது எல்லாம் தேரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, சூரியன் என்ன பண்ணா அந்த இடது சக்கரம் அது நான் செஞ்சது அப்படின்னா, வலது சக்கரம்
வடது சக்கரத்தை சூரியன் செஞ்சிருந்தாராம், இடது சக்கரத்தை சந்திரன் செஞ்சிருந்தாராம், மேற்கட்டை வந்து இந்திரன் செஞ்சிருந்தாராம். இப்படி ஆளுக்கு தேவர்கள் என்ன பண்ணாங்களா, அதை நான் செஞ்சேன்னாங்க. சாமி அப்படி திருவடி எடுத்து வச்சாரு பாருங்க, அச்சு முறிப்பது. அவன் என்ன செஞ்சிருக்கணும், விநாயகர் பெருமானை நினைந்து செஞ்சிருக்கணும். விநாயகர் பெருமானை மறந்து செய்த காரணத்தினால் அது அச்சு முறிந்தது. அந்த பாட்டுல சொல்றாரு, கைத்தல நிறைகனி அப்பமோட அவள்பொறி கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதன் உட்பட எழுதிய முதல்வனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம். சிவபெருமான் இருக்கக்கூடிய ரதமாகிய தேரு அவர் காலை வச்சதுமே என்ன ஆயிடுச்சு, அச்சு முறி, அச்சது பொடி செய்து அதித்தீரான். அப்படி முறியும்படி யார் செஞ்சாலாம், விநாயகர் பெருமான் செஞ்சாங்க. அதை நினைக்காம செஞ்சதுனால, ஏன்னா அந்த வரத்தை சாமி கொடுத்துருக்காரு. விநாயகர் பெருமானுடைய அந்த உருவம் வந்ததுமே உன்னை வணங்கிதான் என்னையே வந்து வழிபாடு செய்வார்கள், எந்த ஒரு காரியத்தையும் உன்னை நினைத்துதான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வார்கள் என்று சிவபெருமான் கட்டளையிட்ட காரணத்தினால் அவரை மறந்து செய்தால் அந்த காரியம் என்ன ஆகாது, செயல்படாது. அதனால அவரை மறந்து செய்த காரணத்தினால் அச்சு முறிந்தது. அப்படி சொல்றாரு, அச்சது பொடி செய்த அதிதீரா அத்தையர் அது கொண்டு சுப்பிர மணிபடும் அப்புன மதனிடை இவமாகி அக்குற மகனுடன் அச்சிறு முருகனை அக்கண மனவரும் பெருமாள். அந்த கணம் நினைச்ச மாத்திரத்துல யாரு வந்தா, அதுதான் எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது விநாயகர் பெருமான் நினைச்சா சாமி என்ன பண்ணுவாரு, இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம், இப்ப நீங்க சிவபெருமான் மேல உங்களுக்கு அன்பு வரணும். எல்லா நூலும் என்ன சொல்லுது, சிவபெருமான் மேல அன்பு வைக்கணும் அப்படின்னு தானே எல்லா நூலும் சொல்லுது. இப்ப விநாயகர் பெருமான் போங்க, விநாயகர் பெருமான் கேட்டா கொடுக்காம இருப்பாரா, விநாயகர் பெருமான் டெய்லி கேளுங்க, சாமி எனக்கு சிவபெருமான் மேல எனக்கு அன்பு வரணும் 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 கேட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா வரும், கொடுப்பாரு. நீங்க அவருக்கு முன்னாடி போய் முக்கியம் மட்டும் போட்டுட்டு வந்துடக்கூடாது, கொட்டை மட்டும் போட்டுட்டு வந்துடக்கூடாது. எதுக்கு கொட்டுறோம் தெரியுமா உங்களுக்கு, விநாயகர் பெருமானுக்கு எது கொட்டுறோம் தெரியுமா உங்களுக்கு, இந்த 3 தடவை கொட்டுறோம்ல, எது கொட்டுறோம், நீங்க நிறைய சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கீங்க சார், இங்க கூட வெளியிலதான் வர மாட்டேங்குது. இல்ல அதாவது ஞாபகம் இருக்க மாதிரி தெரியுது சார், இங்க வந்துருச்சு, இந்த வெளியிலதான் வர மாட்டேங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இப்படி கொட்டும் போது என்ன ஆகும்னா அமிர்தம் இருக்கும், அமிர்தம் அப்படி கொட்டது அப்படி தெரிக்கும், அமிர்தம் தெரிச்சு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் மூலாதாரத்தில் இருப்பாரு கீழே, மூலாதாரம் சித்தாதானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சா என்கின்ற 6 ஆதாரங்கள்ல மூலாதாரத்துல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் அங்க அப்படி இருப்பாரு. அப்படி இருக்கும்போது நீங்க கொட்டு போடும்போது அந்த அமிர்தம் போய் தெரிச்சு யார்கிட்ட போய் அபிஷேகிக்கும், விநாயகர் பெருமான் மேல போய் அபிஷேகிக்கும். அப்படி விநாயகர் பெருமான் பெரிய என்ன வேணும் அப்படின்னு சாமி கேட்பாரு, புரியுதா உங்களுக்கு. அப்ப நீங்க என்னென்ன கேட்கறீங்களோ அத்தனையும் விநாயகர் பெருமான் உங்களுக்கு தந்துறாரு. விநாயகர் பெருமானே எனக்கு சாமி மேல அன்பு ஒரு மாதிரி அப்படின்னு கேட்டாங்க, உங்களுக்கு காலாவளிக்கு கருத்து அமுதில்லையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரத்திலையும் உடைச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் தென்முகமாக இனிதன கருள் செய்து புரியட்ட காயம் புறப்பட எனக்கு தெரியத்தினையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை கிடைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெரிவித்து இருவழி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுந்தி என் செவி எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்த அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலை கப்பாலாய் கணுமுத்தின் இந்த கருமின் உள்ளே காட்டி வேடமும் நீரும் இழந்த நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிறையறிவித்து தத்துவனுடைய தந்தியனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகள் தரணே. எப்படி பாடுறாங்க, விநாயகர் பெருமான் வழிபட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, சிவபெருமான் திருவடிக்கு கண்டிப்பா அன்பு ஒரு மாதிரி செய்வார். அப்படித்தானே கிளம்புனாங்க. முதல் நாளே 3 பேர் மீட்டிங் போட்டு பேசினாங்களாம், சுந்தரம் சாமியிலே சேரமான் பெருமான் என்னாரு அவை பாட்டிலாம் யார் முதலில் கைலாயம் செல்கின்றார்கள் என்று பார்ப்போம் அப்படின்னு முதல் நாள் பேசிட்டாங்க. அப்பயே செல்போன்ல வசதியில இருந்திருக்கு, நம்ம இப்ப செல்போன்ல அப்பயே செல்போன் வசதி இருந்திருக்கு. 3 பேர் பேசிட்டாங்க. சரிட்டு நம்ம அவை பாட்டி பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துல 2 பேர் கைலாயத்துக்கு கிளம்பிட்டாங்க. சுந்தரம் சாமியிலும் சேரமான் ஒருத்தர் யானையில போறாரு, பின்னாடி குதிரையில பின்னாடி போறாரு,
போனதும் ஆகா 2 பேரும் கைலாய மலைக்கு கிளம்பிட்டாங்களே, நான் எப்ப போறது அப்படின்ட்டு வேகமா பூஜை பண்ணாங்களாம். யாருக்கு? விநாயகர் பெருமானுக்கு. வேகமா பூஜை பண்ணது விநாயகர் பெருமான் பதறி எழுந்தாரு. அம்மா என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்ல சாமி, எல்லாரும் கைலாய மலைக்கு வேகமா போய்கிட்டு இருக்காங்க, நானும் வேகமா போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. நீ நிதானமா பூஜை செய், உன்னை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நான் அப்படின்னு அப்ப பாடின பாடுதான் இந்த விநாயகர் அகவல். பாடிக்கிட்டு நிதானமா பூஜை செஞ்சாங்க. அவங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி அவை பாட்டியை கொண்டு போய் சாமி மடியில கொண்டு போய் வச்சாங்க விநாயகர் பெருமான். நம்பிக்கையோடு பாடுனதுனால தும்பிக்கையினால் எடுத்து கொண்டு போய் சாமியுடைய மடியில கொண்டு போய் வச்சாங்க விநாயகர் பெருமான். புரியுது அவங்களுக்கு? எப்படி பாடணும்? நம்பிக்கையோடு பாடினால் தும்பிக்கையினால் நமக்கு அருள் செய்வார் விநாயகர் பெருமான். புரியுதா? அப்படி விநாயகர் பெருமானை வழிபடாம இந்த காரியத்தையும் அதனாலதான் நம்ம முதல்ல எந்த ஒரு சொற்பொழி வாங்கினாலும் முதல்ல கைத்தல நிறைகள் பாடுற. ஏன்னா நம்ம புத்தியில உறைஞ்சு யாரும் சொல்லணும், நம்மளால சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னதான் புராணம் எடுத்தாலும் இங்க வந்தாச்சுன்னா எல்லாமே டோட்டலா மாறிடும். நான் பேச வேண்டியதுதான் அப்படின்னு பேச முடியாது. இங்க சாமி என்ன பேச வைக்கிறாரோ அதுதான் பேச முடியும். அப்ப புத்தியில யார் உரையா? விநாயகர் பெருமான் உறைந்துதான் சொல்ல வைப்பாரு. புத்தியில் உரைவர் கற்பகம் என்ன வேணா கடிதேகும் அப்படின்னாரு. அதனால உள்ள இருந்து சொல்ல வைப்பது அவன்தான் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. விநாயகர் பெருமானுடைய அருளினால் நமக்கு, அதனாலதான் நம்ம கொட்டும் போது அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை அபிஷேகித்து அவர் எண்ணற்ற அருள்களை நமக்கு தருவார். முக்கி போடுறது அறிவு வேலை செய்வதற்காக முக்கி போடுறோம் பார்த்தீங்களா? உக்கி நீங்க போடும்போது என்ன ஆகும்னா எல்லா நரம்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய அறிவு செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி நீங்க உச்சி போட்டு நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது நீங்க 3 கொட்டு போட்டு உச்சி போடுறீங்க பார்த்தீங்கன்னா, உச்சி போட்டு நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வேற சிந்தனை வராது. நீங்க அரைக்குறையா செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய சிந்தனை செயல்படும். எல்லாருமே பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா முழுசாவே யாருமே உட்கார்றது இல்லை உச்சி போடும்போது. அவ்வளவுதான். சிலவர் அந்த கையை வச்சுட்டு விட்டுருவாங்க, சிலவர் கொஞ்சமாவது குடிவாங்க, சிலவர் இந்த யோகா மாஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை ஒரு யோகாவே பண்ணுவாங்க. மத்தவங்களாம் லேசா கவி என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு அதுல வந்து நான் அடி அன்னைக்கு கோயில்ல சிவன் விநாயகிட்ட அடி லேசா தான் போடுறேன். போனதான் ஒண்ணு இன்னொருத்தவங்க சும்மா வச்சிடும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா உட்காருங்க சார் அப்படின்னு. இல்ல சார், இல்ல கொஞ்சம் 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 லைட்டா வருது. இல்ல சார் இல்ல என்னால முடியாது ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னாங்க. சரி கொட்டாது நல்லா போடுங்க அப்படின்னாங்க. கொட்டாது அப்படி, ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப உள்ள உணவு அப்படி இருக்கு. உணவுனால யாரால என்ன செய்ய முடியல, பழஞ்சி நெளிஞ்சு வேலை செய்ய முடியல. எல்லாமே பிரிச்சு வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, எல்லாமே மிஷின் தான் செய்யுது, மனுஷன் செய்யறதே இல்லை. எல்லாம் மிஷின் வந்ததுனால நமக்கு வேலையே இல்லாம ஆயிப்போச்சு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல வச்சு ஆட்டுவாங்க. உடம்பு இப்பயும் பாத்தீங்கன்னா 97 வயசு ஆகுது ஒரு பாட்டி, இப்போ இன்னும் இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. 97 வயசு எவ்வளவு கொடுத்தாலும் கொண்டாடுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அப்போ சாப்பிட்ட உணவு இப்ப அப்படி இருக்காங்க. அப்ப எப்படி இருக்காங்க? சரி, இப்ப நிறைய பேருக்கு சுகர் வர்ற காரணம் என்ன தெரியுமா? உணவு இப்போ உணவு பொருள் தான். 6 மாசம் விளைய வேண்டிய அரிசியா 2 மாசத்துல விளைய வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சம் கவனமா சாப்பிடுங்க, சரியா? வாயை மூடிட்டு நல்லா அரைச்சு நொறுங்க தின்றவன் 100 வயது இருப்பான் இந்த அடிப்படையில நொறுங்க. ஆமா, உடல் உழைப்பும் இருக்கணும். அதுதான் சரி 1 கிலோமீட்டர் நடக்க சொல்றாங்க. சில பேர் கோயிலுக்காக நடந்து போறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அதை சாக்க வச்சாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்கல்ல. சரி, அப்படி விநாயகர் பெருமானை இந்த கொஞ்சம் அவ்வளவு பார்த்தேன். அப்படி பாண்டது என்று முருகப்பெருமான் யார்கிட்ட பிரார்த்தித்தார்? விநாயகர் பெருமானை பிரார்த்தித்தரும் தெய்வீக யானைமுக எம்பெருமான் தம்பியான முருகன் திருமுகத்தை பார்த்து உன் மனக்கருத்து யாது என்று வினவுதலும் குமரன் கூடுவன் மறவர் மன்னன் மகள் மேல் அன்பு வைத்தலினால் தெளிந்த அலைகளுடைய கடலும் இளந்தங்கள் காட்டும் காமன் கனைகளும் தெளிந்த மதியும் பகை கொண்டன. அப்படிப்பட்ட வள்ளியை சாமி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. யார்கிட்ட? விநாயகர் பெருமான் எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி வள்ளியை வணக்கம் என்று நினைக்கின்றேன்.
ஆகையினாலே அண்ணனை பார்த்து சொல்றாரு, அண்ணனடை வெள்ளிய முன் வருந்தியல் அந்த இடத்துல அடியேனும் வந்து சேரும் ஒரு தோற்றம் கண்டு அஞ்சி மயிலாலும் அவளும். இப்ப சாமிட்டு என்ன மும்மதம் பொழிந்து இப்ப விநாயகர் பெருமானை பார்த்து முருகப்பெருமான் சொல்ல ஆரம்பிச்சாரு. அண்ணனை பார்த்து என்ன சொன்னாரு, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் மாமிஞ்சி கொண்ட கண்களை உடைய மன அஞ்சு உன் மத்தம் கொண்ட பெரிய யானை உருவாகி மும்மதம் பொழிந்து அவள் முன் பிளிரிட்டு கொண்டு வருமாறு வேண்டுகிறேன் அப்படின்னாரு. இங்க யானை வடிவம் கொண்டு வர வேண்டும், வந்து அவளை பயமுறுத்த செய்ய வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாரு, முருகப்பெருமான் விநாயகர் பெருமான். இப்ப விநாயகர் பெருமான் யாரு, அவரும் அதை மறந்துடக்கூடாது. அப்பப்போ எடுத்து சொல்லிட்டே இருக்குது, விநாயகர் வேற கிடையாது, இதெல்லாம் ஒரு திருவிளையாடல் கொஞ்சம். எல்லாமே எதுக்காகனா இந்த மாதிரி திருமணம் முடித்து காண்பிப்பது எல்லாமே நமக்காக தான், சாமிக்காக எதுவுமே கிடையாது. எல்லாமே இப்ப திருமணம் முடிக்கின்ற அந்த கோலம் எல்லாமே எதுக்காகனா நம்ம திருமணம் முடித்து காண்பிக்கல அப்படின்னா நாமெல்லாம் உயிர் வாழ முடியாதுங்க. அதனாலதான் சாமி முடித்து காமிக்கிறார். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண்திருவை உலகறிய தீவேட்டான் எண்ணுவது எண்ணேடு உலகறிய தீவையிலாது ஒளித்தனனில் உலகனைத்தும் கலைநவிந்த பொருள்கள் எல்லாம் கலைந்திடும் தான் சாமி. சாமி அப்படி முடிச்சு காமிக்கணும்னா இந்த கலைநவிந்த பொருள்கள் எல்லாம் இன்னைக்கு கலைந்திடும் என்ற காரணத்தினால் சாமி என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் செய்து காண்பிக்கின்றார். அப்படி வைதிக வேள்வி சாட்சியாக தாமரை ஆசனத்தில் தங்கிய பிரம்மனும் குளிர்ந்த துளசி மாலை புனைந்த மகுடத்தையுடைய மாமனான திருமாலும் அமரர் அனைவரையும் அறியுமாறு அடியன் திருமணத்தை நிறைவு செய்து கொள்வன் என்று அழகிய மலர்கள் 5 கர கணபதியை அர்ச்சித்து வணங்கி சென்று அருள் செய்க என்று குறை வந்து போயின. இப்ப எல்லாருமே எங்க வந்துட்டாங்க, இங்க வராங்க. அடர்ந்த ஒளிமையில் வேறு இளையவனுக்கு உண்டான அளவில் படாத காதலை கண்ட 5 கர திரு கணபதி அயர்வு இல்லாமல் உள்ளத்தில் அன்பு மிக எழ மலையில் குறவர் இளங்குமரியான வள்ளியம்மை சூழ்ந்த தாதியாருடன் விளையாடும் இடத்தில் நீலகிரி போல் தோற்றமும் கொடிய மும்மதமும் ஒழுகும் சுவடும் பூனிந்த தந்தமும் யானை உருடம் கொண்டு எங்க போனாரு, வள்ளியை நோக்கி வந்தார். வந்தது உடனே அவர் என்ன செஞ்சாரா, அப்படியே பயந்து அவரை பயமுறுத்தி செய்தார். உடனே மறுபடியும் அம்மா என்ன பண்ணாங்க, வள்ளியம்மை நேர முருகப்பெருமானுடைய மார்பு போய் சாய்ந்து கொண்டார்கள். துவண்டு தள்ளாட அயர்ந்து உழன்ற அம்மை இடத்தில் மன்மதன் அருவமாக்கிய சிவனார் அருளிய கந்த பரமனை கண்டாள். உடனே முருகப்பெருமானை கண்டதும் கண்ட அம்மை எனக்கு அருளுக என்று எதிர் வந்து பரமன் அழகிய தனுப்பெரும் மார்பில் தழுவினார். உடனே அம்பாள் என்ன பண்ணாங்களா, முருகப்பெருமான் மேல் போய் தழுவினார். யானையை இறங்கி திணைப்பணத்தையுடைய விந்திய மலையில் கழிப்புடன் கைகளை பற்றி மதனன் மோதிய பாதகத்தை போக்கி பருத்த குயங்களும் படுதலால் வியந்து மகிழ்ந்தன. அப்படி சாமி என்ன பண்ணாரா, அவர் மார்பில தாங்க சாமி மகிழ்ந்தார். ஏன்னா அந்த உயிருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த உயிருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தையால். உடனே நீங்க நம்மள மாதிரி நினைச்சக்கூடாது, சாமிக்கு அந்த உயிருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். வள்ளிக்கு இப்ப என்ன கொடுக்கணும், ஞானம் கொடுக்கும். திருமணம் முடிச்சா உடனே நம்மள மாதிரி நினைச்சிடக்கூடாது, அவங்களுக்கு எல்லாம் சக்திகள் அதிகம்னு அர்த்தம். ஒவ்வொரு எல்லா தெய்வத்துக்குமே கண்டிப்பா என்ன உண்டு, சக்தி உண்டு. விநாயகர் பெருமான் கல்யாணம் முடிச்சிருக்காருன்னு ஒரு ஆள் கேட்டாரு, விநாயகர் பெருமான் கல்யாணம் முடிச்சிருக்காரா, அவருக்கு 18 சித்திகள் உண்டு, 18 சக்திகள் உண்டு. சித்தி உண்டு, வல்லவை உண்டு, நிறைய உண்டு, சக்திகள் அதிகம். அதனால எல்லா தெய்வத்துக்குமே என்ன உண்டு, சக்தி. ஏன்னா தெய்வம் என்பது சிவம் மாதிரி, சக்தி என்பது செயல்படுத்துவது. எந்த ஒரு இதையும் செயல்படுத்தாதுன்னா சக்தி தான் செயல்படுத்துவாங்க. இப்ப நீங்க திருமால்கிட்ட நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமால்கிட்ட போனா தன்னுடைய சக்தியை கொண்டுதான் என்ன பண்ணுவாரு, அருள் பண்ணுவார். அதையுமே சிவபெருமான்கிட்ட கேட்டுதான் அந்த சக்தி என்ன செய்யும், கொடுக்கும். மற்ற தெய்வங்களும் மூளை யாருன்னா சிவபெருமான் தான். எல்லாவற்றுக்கும் சக்தி இருக்குன்னா அந்த சக்தியின் மூலியமாக தான் எல்லாவற்றையும் அவர்கள் செய்வார்கள். ஆமாக எதையும் செய்ய மாட்டார்கள். இப்ப சாமி சிவபெருமான் எடுத்துட்டீங்கன்னா தன் சக்தி மூலியமா தான் எல்லாத்துக்குமே உயிர்களுக்கு கொடுக்காரே தவிர தானா சென்று என்ன செய்யல, எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கல. தன் கருணையை கொண்டு, சக்தியை நம்ம என்னன்னு சொல்றோம், கருணை என்று கூறுகின்றோம். அருட்பெரும் ஜோதினா என்னது அர்த்தம், அருட்பெரும் ஜோதினா சிவம். தனிப்பெரும் கருணைன்னா யாரு, அம்மன். அருட்பெரும் ஜோதி யாரு, சிவம். கருணை யாரு, சக்தி. அதுதான் அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க, அருட்பெரும் ஜோதியே ஆண்டவர் அப்படிங்கிறாங்க. ஜோதியே கடவுள் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜோதியும் ஆனவன், சொற்றினை வேதியன் சோதி. நம்ம சமயம் கரெக்டா சொல்லுது, அவர் சோதியாவும் இருப்பாரு, ஜோதியே கடவுள் கிடையாது. அதெல்லாம் கடந்தவர் சாமி, எல்லாவற்றையும் கடந்தவர்.
அன்னம் போல் நடந்து வரும் சேர்ந்த மயில் போலும் சாயலுடைய வள்ளியம்மைக்கு முன் இருந்த ஆறுமுக வீரன் கூறுவான், கண்ணியே நான் உன்னை ஆராதிக்கிறது பிராண நாயகியாகிய என்னில் இணங்கினை, நீ என்னோடு இணங்கினை அப்படின்னு சாமி சொன்னாராம். என்று உரைக்கும் குமரனும் மான் தந்த மகளுமான வள்ளியும் ஒன்றுபட்டு கூடுதலை உயர்ந்த வானவர்கள் கண்டு ஒருமித்த அன்போடு உள்ள கழிப்பால் பேசுவார். இப்ப எல்லாரும் அங்க போய் முன்னவர்கள் என்ன பண்ணாங்களா, அதான் சாமி வள்ளியம்மையோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு எல்லா விண்ணவர்கள்லாம் சேர்ந்து அப்படியே பேசிக் கொள்வார்களாம். இங்க நம்ம ஆளுக்கு ஒரு தெருவில் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் மாலையை போட்டுட்டு தெருவில் போய்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படிப்பாங்க. வசதியான வாழ்க்கையா 30 ஊடு போடுறாராம், இதை பத்தியே தான் பேசுவாங்க. பார்த்துக்கீங்களா, 30 ஊடு போடுறாங்க, 50 ஊடு போடுறாங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு வரவனையும் அவங்கள போட்டு என்ன பண்ணிடுவாங்க, தாளிச்சு, அதை எப்படி சொல்றேன்னே தெரியல. நிறைய இடத்துல பார்த்தாச்சு. ஒருத்தங்க யாரு போனாலும் என்ன செய்யறாங்க, அந்த கூடி பேசுறது என்னைக்கும் விட மாட்டேங்கிறாங்க. நம்ம அப்படி போகும்போது என்ன நினைக்கணும், யாரு திருமணம் முடிச்சு போனாலும் அவங்க அம்மையப்படாக நினைத்து அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். புரியுது அவங்களுக்கு? மனக்கோலத்தோடு யாரை பார்த்தாலும் யாரா பார்க்கணும், சிவமும் சக்தியாக பார்க்கணும். அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் சாமிகிட்ட நம்ம வேண்டிக்கணும், திருமணே அந்த வீடு நல்லா இருக்கணும், அந்த அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க மென்மேலும் வளர்ந்து உயரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். புரிஞ்சுச்சா? அப்படிதான் நம்ம விரும்பணுமே தவிர தாளிக்க கூடாது, புரிஞ்சுச்சா, யாரையும் குறை கூறக்கூடாது. அப்படி சொல்லி முருகன் என்று ஓதி ஓதி உள்ளம் உருகின்ற அன்பர்கள் இடத்திலும் ஒருவருக்கு அருகில் இருக்கும் அன்பர்களிடத்தில் தாமாகிய பெரிய வெள்ளம் செல்ல இயலாமல் மனம் சிதையும். ஆகையினாலே ஐயனும் திலகமணிந்த ஒளி பொருந்திய நெற்றியுள்ள மாநிலம் கொண்ட வள்ளியம்மையும் போகத்தை விரும்பியது அளவில்லாத திருவிளையாடல்களை புரிந்து உலகில் இல்லற நல்லறத்தை பேணுதற்கு திருவுள்ளம் கொண்டேதாம் என்று மனத்தில் எண்ணினார். இப்ப வள்ளியம்மையை வணக்க வேண்டும் என்று யாரும் விரும்பினா முருகப்பெருமான் விரும்பி திருவாரூர் மெய்யுற கலந்து ஒழுகிய செயலை சாதியர் அறிந்து சூரிய சந்திர ஒளிகளும் கடந்து செல்ல இயலாத சோழர்கள் சுமந்த மலையை கடந்து வேடர் மன்னன் முன் வந்து விளம்பரம். இப்ப வேடர் மன்னருக்கு முன்னாடி 2 பேரும் வந்துட்டாங்க. மலை நிலத்தில் மத யானை வந்த நிறையவருடைய பன்னீர் கண் பரன் மலரணி கூந்தலை தையலை தழுவிய தன்மையும் உரிய பொருந்திய வணங்கி துய்த்து உரைத்தலும். இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, வேடுவ மன்னன் ஆகிய நம்பிராஜனிடம் உரைத்தார்கள். விளம்போல குறித்து பிரளய காலத்தில் பெரிய கடல் போல் பொங்கிய உறவினரிடம் புறப்பட்டு திரிசூலம் ஏந்திய சிவகுமரனிடம் தோய்ந்த கோலத்தையும் மகளது கோலமும் கண்டனர். 2 பேரையும் பார்த்தாங்க. பார்த்து தந்தை உன்னிடம் வந்த செயலையும் மலரணி கூந்தலையும் மங்கை கண்டு உள்ளத்தில் நாணி கடப்ப மாலை அணிந்த முதல்வனான முருகனை நீங்கி அறிவில்லா தந்தையின் அண்மையில் அன்போடு சென்று கவிழ்ந்து நின்றார். இப்ப 2 பேரும் போய் என்ன செஞ்சாங்க, போய் நின்றார்கள் என்று இன்னும் இந்த இது வள்ளியுடைய அத்தியாயம் நிறைய இருக்கு, நேரம் பத்தாது. வள்ளி திருமணம் இன்னையோட முடியல, இன்னும் 3 தடவை நம்ம பேச வேண்டியிருக்கும். வள்ளி திருமணம் நிறைய இருக்கு. இப்ப சேர்ந்தார்கள் மட்டும் நம்ம முடிப்போம். அடுத்து இன்னும் திருமணம் முடிக்கிறதுலாம் இருக்கு. திருமணம் முடிச்சு என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற அத்தியாயம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டுல பாடியிருக்காரு. அதனால இந்த திருமணம் 7 பேரும் சேர்ந்து அவங்க அப்பா காலில் போய் விழுறாங்க. அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். அடுத்து தொடர்ந்து நம்ம அப்போ இப்போ சில பேர் சந்தேகம் வரும், அப்ப இன்னைக்கு திருமணம் கிடையாதா, திருமண சாப்பாடு கிடையாதா அப்படிங்கிற இன்னும் 3 தான் வாய்ப்பு இருக்கு. 3 வாரம் இருக்கு, 3 எபிசோட் இருக்கு. அதுல எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. வள்ளியம்மையோட திருமணம் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் என்ன நடக்குது, மறுபடியும் இது தேவயானி சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அன்னைக்கு கூட மிச்சத்தை கூட முடிச்சிடுமா, இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை. ஆனா வெள்ளிக்கிழமை பேச முடியாது, வரதுக்கு பாட்டு பாட போறோம். என்ன சனிக்கிழமை. பங்குனி உத்திரம் யாருக்கு திருமணம் முடிஞ்சது சொல்லுங்க பார்ப்போம். பங்குனி உத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு. ஏன்னா மீனாட்சி அம்மையோட திருமணம் என்னைக்கு நடந்துச்சு, பங்குனி உத்திரம் நாள் நடந்தது. தேவயானி அம்மையோட திருமணம் உத்திரண்டைக்கு நடந்துச்சு. திருமணம் ஆண்டாள் இருக்கு. ஆனா 18 பங்குனி அவ்வளவு சிறப்பான நாள்னு அடிலுக்கு அப்ப தெரியல. அடியில் தீட்சை எடுக்கும் போது குருநாதர் அடியில் கார்த்திகை எதிர்பார்ப்பேன். கார்த்திகை சோமவாரத்துக்கு குருநாதர் கூப்பிடுவாங்க.
எப்படி தீட்சை கொடுத்துருவாங்க, சாமி தீட்சை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கொடுக்கல. சிவராத்திரிக்கு எதிர்பார்த்து கொடுக்கல. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு லெட்டர் வந்தது வீட்டுக்கு. எடுத்து பார்த்தா பங்குனி உத்தர நன்னாள் என்று உங்களுக்கு தீட்சை வழங்கப்படுகின்றது. அந்த செய்தியை கேட்டவுடனே அப்ப அப்ப அடியனுக்கு அறிவு, ஏன்னா அதை பத்தி உணர்வே இல்லை. தீட்சை கிடைச்சா போதும் அப்படிங்கிற உணர்வு தான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது பங்குனி உத்தர நன்னாள் வந்து எவ்வளவு சிறப்புடையது. அந்த நன்னாள்ல கூப்பிட்டு நமக்கு சாமி தீட்சை வழங்கியிருக்கின்றாரே அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப பூரிப்பா இருக்கு. அது மாதிரி எதிர்பார்ப்பேன். சிவதீட்சைக்கு எழுதி போட்டேன். 3 வருஷம் கிடைக்கவே இல்லை. கார்த்திகை ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை போகும், சிவராத்திரி போயிடும், கார்த்திகை போயிடும், சிவராத்திரி போயிடும். அப்படி 3வது வருஷம் 2009வது வருஷம் 2006ல சமயத்திச்சு. 2009ல திடீர்னு கூப்பிடுறாங்க. லெட்டர் வருது, உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் என்று உங்களுக்கு தீட்சை வழங்கப்படுகின்றது, வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த அப்போ அப்பயும் அடியனுக்கு உணர்வு இல்ல. இதுக்கு ஐப்பசி பௌர்ணமியை கூப்பிட்டு சாமி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே ஒரு பதில் வருது. ஒரு அடியார் போன் பண்றாங்க. என்ன சார் தீட்சை எடுத்தீங்களா? ஆமா சார். என்ன சார் சிவராத்திரிக்கு எதிர்பார்த்தேன் கிடைக்கல, கார்த்திகை எதிர்பார்த்தேன் கிடைக்கல, ஐப்பசி பௌர்ணமி கொடுத்துருக்காங்க சார். அன்னைக்கு அன்னாபிஷேகம் கொடுத்தா அன்னைக்கு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு, அன்னம்னு முட்டிச்சா அப்படின்னாரு. எதையுமே சாமி சாதாரணமா கொடுக்க மாட்டாரு. ஏதாவது காரணம் வச்சிருப்பாரு. இந்த உயிருக்கு இந்த நேரத்துலதான் கொடுக்கணும், இந்த உயிருக்கு இந்த தருணத்துலதான் கொடுக்கணும், இந்த காலத்துலதான் கொடுக்கணும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, இதெல்லாம் தத்துவத்துல நமக்கு வருது. எந்த காலத்துல என்ன கிடைக்கணும்னு யார் முடிவு பண்ணுவா? சாமிதான் முடிவு. அப்ப காலத்தை நிர்ணயிக்கப்பட்டாரு. உனக்கு பங்குனி உத்தரத்துக்கு தான் சமீதிச்ச, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் தான் உனக்கு சிவ பூஜை அப்படின்னு சாமி ஏற்கனவே எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பெரிய சாமி முன் செய்த ஏட்டின்படி என்று இரு என்று சொல்வதற்கிறத ஏற்ற சாமி ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது வரலாறு போய்கிட்டே இருக்கும். இதுகாரம் உள்ளம் நிறைந்து ஓகி சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கலைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் வளவே தெரிந்தும் அதனாலே கலைகள் வள கரிய குழல் மாததங்கள் அடிசுவடுமா குதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி அரகர சிவாயவென்று தினமும் இணையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாக நின்று அனுதினம் நாணமின்றி அழிவேனோ உயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரைபுகழியூரில் அன்று வருவோனே உலகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளங்க உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே பரவு மனை வீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகையசுர சேனை கொன்று அமர சிறை மீளவென்று பழனிமலை மீது நின்ற பெருமாளே பழனிமலை மீது நின்ற பெருமாளே கைலாயபுரம் விஞ்ஞான போதை நெறிகாட்டும் என்னை வைகாய்மை கண்டான் கண்டிருக்கோன் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும்பொழி திருவாவுடு திருவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையும் திருமரபு நீடூடி தனிகமாதோ பான்முகில் வளாது மிக மலிவலம் சுரக்க மன்னன் போன்மறை அரசு செய்க குறைவில்லாத வாழ்க நான்மறை அறங்கள் ஒன்று நற்றவன் வேள்விமல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா ஐயன் நீடுக மாமலை மண்ணுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னடிதான் தளித்தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே என்று இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் மூங்கிட ஒன்றுலார் அடியாரவர் மாண்புகள் நின்றதெங்கும் இளவி உலகலாம் ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை பொருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கியை வாழ்க யானை நனங்கும் வாழ்க
மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே அழகா என்னால் இதுவனை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சித்தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் தெரியும்